Okay, hello champions. Good morning everyone. Hi. யாரெல்லாம் இருக்கீங்க? ஆடியோ வீடியோ கிளியரா இருக்கா? Yes, so this is your Premila Ma'am. நம்ம செஷனோட ஆடியோ வீடியோ மட்டும் கிளியரா இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? Okay. All right. So இன்னைக்கு நம்ம chemical kineticsல இருக்கக்கூடிய அத்தனை விதமான types of questions ஐயும் இங்க practice பண்ண போறோம். ஒன்னு இல்ல ரெண்டு இல்லைங்க 70 questions, நிறைய விதமான questions. இங்க graph based question, problem based questions, concept based question, assertion, statement சொல்லிட்டு question type கொட்டி கிடக்குது. ஒவ்வொன்னா கிளியரா டீடைல்டா நம்ம பார்த்தரலாம். Okay, thank you Janu. Okay Kana. Yes. So இந்த பார்ட்ல நம்ம என்னென்ன டைப் ஆஃப் क्वेश्चंस பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கெமிக்கல் கைனெடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃபர்ஸ்டா நம்ம பேசின ஒரு விஷயம் தான் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது என்னோட கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் நடக்குதோ அதைத்தான் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரேட்டை பற்றின டீடைல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கொஷின்ஸ். Next, factors influencing rate of a reaction. ஒரு yes, good morning Janu. ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? 5 ஃபேக்டர் மேம் ஒன் ஷாட்ல சொல்லியிருந்தேன் இல்லையா? டெம்பரேச்சர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, கேட்டலிஸ்ட் இருக்கு, இன்னொன்று கூட இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் கமெண்ட்ஸ்ல. ரைட். நெக்ஸ்ட், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ். தென் temperature dependence on reaction rate, and finally collision theory, Arrhenius theory, activation energy, threshold energy, இதெல்லாம் பேஸ் பண்ண questions பா. ஓகேவா? ஸோ ஓவராலா கெமிக்கல் கைனெடிக்ஸ் நீட்டுக்கு தேவைப்பட்ட எல்லா டைப் ஆஃப் கொஷின்ஸையும் நம்ம இங்க பார்க்க போறோம். ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் லேர்னர். ஓகே, ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக்கையும் போட்டு வைங்க. ஆல் ரைட், ஸோ வில் ஸ்டார்ட் வித் த வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட் விச் இஸ் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் நடக்குது, அது ஸ்லோவாக நடக்குதா இல்லை ஸ்பீடாக நடக்குதா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம்னா அதைத்தான் ரேட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேட் ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஒன்று கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று டைம். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஒன் ஷாட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷர் மாதிரி நான் உங்களுக்கு அந்த டாப்பிக்கை பற்றி சொல்லி தென் கொஷின்ஸ்குள்ளே போனால் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இதை சொல்கிறேன். சரிங்களா? ரைட். ஸோ நம்மளோட ரேட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை பொறுத்து இருக்கும். ஒன்று கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று டைம், விச் இஸ் நத்திங் பட் டெல்டா டி, லைக் டெல்டா கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டெல்டா டி ஆர் டி கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டிடி. ரேட்டில் நிறையா டைப்ஸாலாம் நம்ம பிரிச்சிருந்தோம். அது என்னென்னங்கிறத கொஷின்ஸ் வரும்போது மேம் ரீரிவைஸ் பண்ணி காமிக்கிறேன். ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்குள்ளே போயிடலாம். ஃபார் அ ரியாக்ஷன், ஏதோ ஒரு ரியாக்ஷனுக்கு P plus Q gives 2R plus S அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following statement is incorrect? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது incorrect அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்னொன்னா படிச்சு பார்த்துடலாமா? ஆல்ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல rate of disappearance of P is equal to rate of appearance of S அப்படின்னு சொல்லியிருக்கான். அதாவது என்னோட P எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட S அப்பியர் ஆகுதுன்னு சொல்கிறான். இருக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வாங்க. ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q, அதாவது Q எவ்வளோக்கு எவ்வளோ குறையுதோ அது 2 times rate of appearance of R, அதாவது 2 times rate of appearance of R இருக்கும். மூணாவது பாருங்களேன், rate of disappearance of P, என்னோட P obviously இங்க P and Q ரெண்டு பேருமே reactant தான் கண்ணா, which means அவங்க வேல்யூ குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் அவங்களுக்கு நம்ம disappearanceங்கிற ஃபேக்டரை யூஸ் பண்றோம். ஸோ மூணாவது ஆப்ஷன்ல rate of disappearance of P is equal to rate of disappearance of Qன்னு சொல்றாங்க. அதாவது என்னோட P குறைய அதே மாதிரி ஏதோ ஒரு இன்டெக்ரல் மல்டிபிள் ஆர் ஏதோ ஒரு ஃபேக்டர் வச்சு என்னோட கியூவும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்றாங்க.
ஃபைனல் ஆப்ஷனில் தான் rate of disappearance of Q is equal to half into rate of appearance of R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவாக நம்ம வந்துட்டு இந்த ஒரு என்டையர் ரியாக்ஷனோட ரேட்டை வந்துட்டு இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா ரியாக்ஷனையுமே இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். மேம் வந்துட்டு ஒன் ஷாட்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை வச்சு சொல்லணும்னா நமக்கான ஃபார்முலா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஈக்குவேஷன் என்னவா இருக்கும்? 1/1 dp by dt is equal to, ஏன்னா 1 count of dp தானே இருக்கு, அதனால 1/1. சிமிலர்லி q-க்கும் 1/1 போடலாம், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனாலும் வேணாம். dq by dt that is equal to 1/2 dr by dt that is equal to ds by dt. ஸோ இதுதான் நம்மளோட ரேட் ஈக்குவேஷனாக இருக்கும், ரேட் கான்ஸ்டன்டோட ஆர் ரேட்டோட எக்ஸ்பிரஷனாக இருக்கும் ஃபார் அன் இன்ஸ்டன்டேனியஸ் ரியாக்ஷன். இல்லையா? ஸோ இங்கே நமக்கு என்ன தெரியுது? நம்மளோட டிஸப்பியரன்ஸ் ஆஃப் Q எவ்வளோக்கு எவ்வளோ குறையுது அப்படிங்கிற வேல்யூவை நம்ம எது கூட ஈக்குவேட் பண்ணுறோம்? 1/2 dr by dt கூட தான் ஈக்குவேட் பண்ணுறோம். 2 into rate of appearance of R கூட இல்லை, which means 2 வர இடத்துல நம்ம தப்பு போட்டுட்டு 1/2க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் பார்த்ததும் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட Q குறைக்கிற 2 R தானே மேம் உருவாகுது, அப்போ ஆப்ஷன் பி தானே கரெக்ட் அப்படின்னு நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவீங்க கண்ணா. அதனால தான் மேம் வந்துட்டு ரேட்டுக்கான ரிலேஷனை எழுதி உங்களுக்கு ஆன்சர் காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் எந்த கொஷின் கொடுத்தாலும் ரேட்டுக்கான ரிலேஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும், மறந்துடாதீங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட், நெக்ஸ்ட் ஃபார் அ ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டா இந்த ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷனுக்குன்னா நம்ம ஆர்கானிக் இன்ஆர்கானிக் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம் இல்லையா? இட் இஸ் நன் அதர் தேன் preparation of ammonia or Haber's process. ஸோ உங்கள் கையில் Haber's process ரியாக்ஷனை கொடுத்துட்டு how are the rate of reaction expression interrelated to dH2 by dt and dNH3 by dt. அதாவது இங்கே என்ன சொல்கிறான்னா, இங்கே எனக்கு நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, NH3யும் இருக்குது. இவங்க 3 பேத்தில் ஹைட்ரஜன் அண்ட் NH3க்கு இடையே உள்ள ரேட் ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், இந்த என்டையர் ரியாக்ஷனோட ரேட் எக்ஸ்பிரஷனை எழுதிக்கிறேன். இங்கே ஒரு நைட்ரஜன் தான்ப்பா யூஸ் பண்ணுறோம், அதனால நான் வந்துட்டு dN2 by dt அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இங்கே 3 ஹைட்ரஜனை யூஸ் பண்ணுறேன். 3 அப்படிங்கிற கவுண்ட் வந்துச்சுன்னா அதை நம்ம 1/3 அப்படின்னு எழுதிப்போமா? சின்ஸ் இது ரியாக்டன்ட்டுங்கிறதுனால ரியாக்டன்ட்டுக்கு முன்னாடி நைட்ரஜனாக இருந்தாலும் ஹைட்ரஜனாக இருந்தாலும் மைனஸ் போடணும், ஏன்னா ரியாக்டன்ட்டோட வேல்யூ குறையுது அப்படிங்கிறத தான் இந்த மைனஸ் சொல்லுது. ஓகே, ஸோ அதனால் மைனஸ் போட்டு மேம் இந்த மாதிரி ஹைட்ரஜனையும் எழுதிக்கிறேன். ஃபைனலாக நம்மளோட ப்ராடக்ட் யார்? நம்மளோட ப்ராடக்ட் தான் அமோனியா, விச் மீன்ஸ் அமோனியாவை எப்படி எழுதிக்கலாம்? நான் 2 அமோனியா இங்கே ஃபார்ம் ஆகிறதுனால 1/2 into dNH3 divided by dt அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் ஜென்ரலைஸ்டான ரேட்டுக்கான ரிலேஷனுக்கான. ஓகே, ஸோ இப்போ இந்த ரேட் ரிலேஷனில் ஹைட்ரஜன் அண்ட் அமோனியாக்கான ரிலேஷன் என்னன்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால் ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்ஷனில் அந்த ரேட்டுக்கான ஈக்குவேஷனோட ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேம் முன்ன சொன்ன அதே கான்செப்ட் தான்க்கன்னா, எந்த கான்செப்டும் மாற போகிறது இல்லை. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், மேமும் ட்ரை பண்ணுறேன், ஆன்சர் தான் செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் ரியாக்டன்ட் எடுத்துக்கிறோம். ரியாக்டன்ட்டுக்கு முன்னாடி மைனஸ் போடுறோம், மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸை 1 நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எழுதிக்கிறோம், அப்போ 1/2 அப்படின்னு வரும். தென் இங்கே N2O5 இருக்கிறதுனால நம்ம d ஆஃப் N2O5 divided by dt அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம NO2 ப்ராடக்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்துக்கலாமா? ஸோ NO2வில் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸுங்கிறது 4, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்,
plus 1/4 1 by number of moles அப்படின்னு எடுத்துக்கிறேன் into dNO2 divided by dt. ஒரு சில பேருக்கு இங்கே ஒரு சின்ன டவுட் இருக்கலாம், மோஸ்ட் ஆஃப் த கேஸில் வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எதுக்காக மேம் இந்த மாதிரி ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணுறீங்க? எப்போவுமே ஒரு காம்பவுண்ட் ஆர் எலிமெண்ட்டை ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு மென்ஷன் பண்ணோம்னா அது இட் இஸ் நன் அதர் தேன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் காம்பனண்ட். அந்த காம்பனண்ட்டோட கான்சன்ட்ரேஷன் தான் இந்த மாதிரி நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சு காமிப்போங்கண்ணா. புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் மூணாவதாக இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ஆக்சிஜன் தான் உருவாயிருக்கு. அதனால தட் இஸ் ஈக்குவல் டு டி ஆக்சிஜன் டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆன்சர் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் யார் கூட ரிலேட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி கூட தான் ரிலேட் ஆகுது. அண்ட் ஸோ ஆப்ஷன் பி வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? இப்போ எப்படி உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்தாலும் அதோட ரேட் ரிலேஷன் எழுத தெரிஞ்சிச்சுங்களா? ரைட், கிளியரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கானா, இந்த கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கானா, என்கிட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இந்த ரியாக்ஷன்ல ஓகே, இந்த என்டையர் ரியாக்ஷன்ல the rate of disappearance of NH3, என்னோட NH3 அப்படிங்கிற ரியாக்டன்ட் குறையிற அந்த ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரேட் வேல்யூ வந்துட்டு இவ்வளோவா இருக்கு. அப்போ what would be the rate of formation of H2O? மேம் இந்த வேல்யூ கொடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் H2O ஓட வேல்யூ கேட்டிருக்கானே, நான் எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. முன்னாடி போட்ட அதே ரேட் ரிலேஷன் தான் அப்படியே நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஆனால் இப்போ மேம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் பேசிக் சொல்லி தந்தேன் இல்லையா, இப்போ மேம் உங்களுக்கு டைரெக்டாக கிவன் டேட்டாலேருந்து ஃபைன் டேட்டாவை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ரிலேட் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தர போகிறேன். ஸோ இங்கே நம்ம அமோனியாவை ரிலேட் பண்ணணும். அமோனியாவோட டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் 4 நம்பர் ஆஃப் அமோனியா எடுத்தோம்னா நம்மளோட ரேட் ரிலேஷனில் நம்ம 1 by நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு எடுத்துப்போமா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது ரியாக்டன்ட், அதனால ஒரு மைனஸ் போட்டுக்கலாம், இன்டூ 1 by 4 which is nothing but total number of moles into ammonia which is dNH3 divided by dt. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் இந்த அமோனியாவை யாரு கூட இவங்க ரிலேட் பண்ணியிருக்காங்க? அமோனியாவை வாட்டர் கூட ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வாட்டரோட ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? எஸ். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், வாட்டரோட ஃபார்முலாவை இங்கே எழுதிக்கிறேன். கண்ணா இங்கே 3 வராதுப்பா, பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ வாட்டரோட ஃபார்முலாவை நான் இங்கே எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே டோட்டலாக 6 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் உருவாகிறதுனால 1/6 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். இன்டூ dH2O divided by dt. புரிஞ்சிச்சுங்களா? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் இதோட வேல்யூஸை நம்ம ரிலேட் பண்ணால் ஆன்சர் கிடைக்க போகுது கண்ணா. ஸோ நமக்கு என்ன தெரியும், ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் அமோனியா வந்துட்டு 3.6 into 10 to the power -3 அப்படின்னு தெரியும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே அந்த வேல்யூவை டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி நீங்களும் ஆன்சரை செக் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த எஸ் ஐ ஹோப் த போர்ட் இஸ் கிளியர். இந்த 4ஐயும் 6ஐயும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது 2 times, இது 3 times கட் ஆயிரும். ஆல் ரைட். நெக்ஸ்ட் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நெக்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய 3ஐ ஒரு சைட் கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்தோம்னா நம்மளோட வேல்யூ -3/2 dNH3 divided by dt அப்படின்னு ஆயிரும். கிளியரா? புரிஞ்சிச்சுங்களா? ரைட், இஸ் ஈக்குவல் டு நம்மளோட dH2O divided by dt. அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், dNH3/dt யோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், -3/2 into இந்த வேல்யூ which is 3.6 into 10 to the power -3 is equal to our water's value. நான் வாட்டரை இங்கே யூஸ் பண்ணல, ஃபைனலாக ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு விட்டுடுறேன். ஸோ அப்படி விட்டுறச்சே நான் இவங்க 2 பேர்த்தையும் கட் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இதையும் கட் பண்ணுறேன். கட் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்குறச்சே அப்ராக்சிமேட்டாக நீங்களும் சால்வ் பண்ணி
செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 5.4 into 10 to the power -3 கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே கண்ணா. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். The rate of disappearance of SO2 in the reaction, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான், is said to be இவ்வளோ, rate of appearance எவ்வளோன்னு கேட்டிருக்கான். கிளியரா? ஸோ இந்த ஒரு கொஸ்டினை நீங்கள் இப்போ சால்வ் பண்ணி பாருங்க. மேமும் லைவ்லேயே இருக்கேன். வித்தின் த நெக்ஸ்ட் 5 to 10 seconds மேமும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஆன்சர் கரெக்டாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஒரு 10 to 15 seconds எடுத்துக்கோங்க. 10 to 15 seconds எடுத்து எனக்கு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கப்பா. ஓகே ஐ பிலீவ் நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், லேர்னர் ஸ்ரீ மஹதி, எல்லாரும் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களா? உங்களால சால்வ் பண்ண முடியுதுங்களா? எஸ், சால்வ் பண்ணி பார்க்குறச்சே உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆப்ஷன் டி தான் வரும். இப்போ எப்படி ஆப்ஷன் டி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்க, ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் SO2 வந்துட்டு 1.28 into 10 to the power 5 இருக்குது. ஆல் ரைட். ஸோ இதை நான் அப்படியே என்னோட ரேட் ரிலேஷனில் எழுதி பார்க்குறேன். எழுதி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, மைனஸ் இங்கே எவ்வளோ SO2 உருவாகுது, லைக் யூஸ் ஆகுது, 2 SO2 யூஸ் ஆகுது. அதனால 1/2 into dSO2 divided by dt. புரிஞ்சிச்சுங்களா? இந்த வேல்யூவை நான் SO3 கூட ரிலேட் பண்ணணும், which is nothing but 1/2 dSO3 divided by dt. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டூவையும் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டேன்னா, சின்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் செட் டு பி ஈக்குவல், ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டேன்னா ஆப்வியஸாக என்னோட ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது என்னவா இருக்கும், என்னோட SO2 வேல்யூ என்னவா இருந்துச்சோ அதே வேல்யூ தானே SO3க்கும் கிடைக்கும். இல்லையா? இங்கே SO2 வேல்யூ 1.28 into 10 to the power -5. இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு SO3னா SO3 வேல்யூவும் 1.28 into 10 to the power 5 தான் இருக்கும். அண்ட் ஸோ ஆர் ஆன்சர் ஈஸியாக நம்ம ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிச்சுங்களா? ஆல்ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ ரியாக்ஷன், என்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது. இங்கே த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அ ரியாக்டன்ட் சேஞ்சஸ் ஃப்ரம் 0.05 to 0.04 in 30 minutes. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், டைம் கொடுத்துருக்கான். அப்போ இந்த வேல்யூ வச்சு நம்மளால அந்த ரியாக்டன்ட் ஆரோட dr/dt கண்டுபிடிக்க முடியுமா? எஸ், கண்டுபிடிக்க முடியும் தானே? கொஞ்சம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க கண்ணா. நீங்க ட்ரை பண்ணுங்க. ஐ வில் கிவ் யூ 10 to 15 seconds அண்ட் ஒன்ஸ் நீங்க முடிச்சதுக்கு அப்புறமா மேம் திருப்பி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ரைட், சால்வ் பண்ணி பாருங்க பாப்போம். எஸ், ஐ ஹோப் நீங்க எல்லாரும் சால்வ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே எஸ், சரி ஃபைன். இப்போ மேம் சால்வ் பண்ணி காமிக்கிட்டோமா? ஓகே. ஸோ எப்பவும் போல நம்ம என்ன பண்ணுறோம், dr/dt கண்டுபிடிக்கணும். dr அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இனிஷியல் ஃபைனல் வேல்யூ அண்ட் இனிஷியல் வேல்யூவை மைனஸ் பண்ணி பார்க்குறேன். சின்ஸ் இது ரியாக்டன்ட்னால கண்டிப்பாக அங்கே மைனஸ் வரும் கண்ணா. அண்ட் யூனோ 0.05லையும் இருந்தும் 0.04 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களோட நியூமரேட்டர் வேல்யூ 0.01 இருக்கும். 0.01. நெக்ஸ்ட் நீங்கள் டைரெக்டாக மினிட்ஸில் கொடுத்துருக்கா மேம் செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஃபஸ்ட்டு இங்கே யூனிட் என்ன வேல்யூவில் இருக்குன்னு பாருங்கள். யூனிட் வந்துட்டு மினிட் இன்வர்ஸில் இருக்குது, விச் மீன்ஸ் நீங்கள் இந்த 30 minutes அப்படியே வச்சு சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி பார்க்குறச்சே நீங்கள் டிவைடட் பை 30 போட்டிங்கன்னா
இந்த வேல்யூ சின்ஸ் ரியாக்டன்ட்ங்கிறதுனால மைனஸ் வரும், ப்ராடக்ட்ங்கிறதுனால ப்ளஸில் வரும். மேம் டைரெக்டாக ப்ளஸில் போட்டுக்கிறேன். அப்படி போட்டு பார்க்குறச்சே இவங்க ரெண்டு பேரையும் கட் பண்ணி பார்க்குறோம் கண்ணா, நமக்கு இங்கே 10⁻² டிவைடட் பை 30 அப்படின்னு வரும். ஆர் நான் இதை இங்கே இருக்கக்கூடிய ஜீரோவை மேலே கொண்டு போயிட்டேன்னா ஈஸியாக என்னோட வேல்யூ 3.33 × 10⁴ அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ மேம் இதை திருப்பி சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். நம்ம 30ல் இருக்கக்கூடிய 10 மேலே கொண்டு போகிறோம். கீழே இருக்கக்கூடிய 10 மேலே போச்சுன்னா 10⁻⁻1 ஆகும். அந்த 10⁻⁻1 10⁻⁻2 கூட ஆட் ஆச்சுன்னா 10⁻⁻1 -2 இந்த மாதிரி கிடைக்கும். டிவைடட் பை 3 which is nothing but 10⁻⁻3 டிவைடட் பை 3. ஓகேவா? நான் 10 ஒரு சைடு வச்சிடுறேன்ப்பா. வச்சுட்டு 1/3 × 10⁻⁻3 அப்படின்னு எடுத்தேன்னா 1ஐயும் 3ஐயும் கட் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக 0.33 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஸோ 0.33 × 10⁻⁻3 நான் 3.3 × 10⁻⁴ எழுதிக்கலாம் இல்லையா? இந்த பாயிண்ட் இந்த சைடு எடுத்து 3.3 × 10⁻⁴ எழுதிக்கலாம் இல்லையா? அப்படிதான் மேம் இந்த ஆன்சருக்கு வந்தேன். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, ஐ ஹோப் இது வரைக்கும் பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ண போலாம் வாங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஷின்ல என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த ஒரு ரியாக்ஷன்ல, அதாவது இந்த ஒரு ரியாக்ஷன்ல concentration of HI decreases from 0.5 to 0.4 in 10 meters. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னாலும் முந்தின கொஷின் மாதிரியே தான். என்ன முந்தின கொஷினில் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கே வந்து ஒரு ரியாக்டன்ட்லேருந்து 2 ப்ராடக்ட் உருவாகுதுங்கிற மாதிரி கொடுத்துருக்கான். ஒரு ரியாக்டன்ட்லேருந்து 2 ப்ராடக்ட் உருவானாலும் சரி, மல்டிபிள் ரியாக்டன்ட்ஸ்லேருந்து மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் உருவானாலும் சரி, நம்மளோட ரேட் ரிலேஷனை நீங்கள் டைரெக்டாக அங்கே யூஸ் பண்ணி ஆன்சரை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ சால்வ் பண்ணி பாருங்க கண்ணா. ஐ கிவ் யூ 10 seconds. நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் மேம்மே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். Yes, try to solve, try to solve. Yes. ஓகே, ஸோ நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பேசிஸில் மேம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் கேட்டுக்கண்ணா. ஸோ இங்கே கொஷனில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கிறத பார்க்கலாம். இந்த கொஷனில் ரேட் ஆஃப் ஹெச்ஐயோ, ஓகே, ரேட் ஆஃப் ஹெச்ஐயோ இல்லை ரேட் ஆஃப் ஹைட்ரஜனோ இல்லை ரேட் ஆஃப் அயோடினோ கேட்கலாம். இன்ஸ்டெட் வாட் இஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு முட்டையாக கேட்டிருக்கான். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு ரியாக்டன்ட்டை மெயினாக மென்ஷன் பண்ணாமல் அந்த ரியாக்ஷனோட ஓவரால் ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டானா, அப்படி கேட்கக்கூடிய கொஷின்ஸ் ஆர் நன் அதர் தேன் ஆவரேஜ் ரேட் கொஷின்ஸ். புரிஞ்சிச்சுங்களா? ஏதாவது ஒரு பாயிண்ட்டை கொடுத்து, அதாவது என்னோட இந்த ரியாக்டன்ட்டோட வேல்யூ இவ்வளோ, அப்போது இந்த ப்ராடக்டோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லிட்டு பாயிண்ட் வைஸ் மென்ஷன் பண்ணி கொடுத்தானா தே ஆர் ஆல் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ரியாக்ஷன். பட் இதுவே அப்படி எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டானா ஆவரேஜ் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆவரேஜ் ரேட்டை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு இங்கே ஹைட்ரஜன் அயோடைடோட வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ரைட். ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஹைட்ரஜன் அயோடைடையே இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ அதோட வேல்யூங்கிறது -1/2. இந்த 2ங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அயோடைட் இன்டூ DHI/dt. டி வருமா? கண்டிப்பா வராது. ஏன்னா இது என்ன வேல்யூ? ஆவரேஜ் ரேட். அப்போ டியை தூக்கிட்டு நம்ம என்ன வேல்யூ போடணும்? வெரி குட், டியை தூக்கிட்டு நம்ம டெல்டா வேல்யூ போடணும் இல்லையா? ரைட். ஸோ அதனால மேம் டெல்டா வேல்யூ போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிவன் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். -1/2 இன்டூ டெல்டா ஹெச்ஐ. ஹெச்ஐயோட வேல்யூ 0.5லேருந்து 0.4க்கு குறையுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது 0.5 and 0.4க்கு இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 0.1 இல்லையா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை நம்ம இங்கே எழுதிக்கணும். 0.4 - 0.5
டிவைடட் பை 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதோட வேல்யூ அப்படிங்கிறது -1/2 0.1 ஓகே -0.1 divided by 10 அப்படின்னு கிடைக்கும். இங்க இருக்கக்கூடிய இந்த மைனஸ் அண்ட் இந்த மைனஸ் ரெண்டும் கட் ஆயிரும் இல்லையா, அதனால மிச்சம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா we would get 0.1 divided by 2 into 10. புரிஞ்சுச்சுங்களா? ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை வந்துட்டு ஈக்குவேட் பண்ணி பார்க்குறேன். 0.1 நான் 10 to the power -1 எடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்கக்கூடிய 10 to the power -1 நான் மேலே கொண்டு வந்தேன்னா அது ஒரு 10 to the power -1. அப்போ 10 to the power -1 10 to the power -1 எனக்கு 10 to the power -1 divided by 2 கிடைக்குமா? இதை இன்னும் நான் ஈக்குவேட் பண்ணேன்னா எனக்கு 10 to the power -2/2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1/2 into 10 to the power -2 இதை எழுதிக்கிறேன். ஆர் 1/2க்கு பதிலாக நம்ம 0.5 into 10 to the power -2 சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆப்ஷனில் எல்லா வேல்யூவும் -3ல இருக்கு கண்ணா. -3 ஆர் -2 -2ல இருக்கிற இந்த வேல்யூ இதுக்கு ஈக்குவேட் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 0.5 into 10 to the power -2 5 into -3ன்னு மாட்டிக்கிறேன். இந்த பாயிண்ட்டை நான் இப்படி ரைட் ஹேண்ட் சைட் மூவ் பண்ணேன்னா into 10 to the power -1 ஆட் பண்ணணுமா, அதனால இப்படி மூவ் பண்ணி நான் 5 into 10 to the power -3 அப்படிங்கிற ஆன்சரை சூஸ் பண்ணுறேன். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆவரேஜ் ரேட் கேட்டானா சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பாருங்களேன். கன்சிடர் த ரியாக்ஷன் N2O4 to 4NO2 if minus reactant oda rate is equal to K and product oda rate is equal to K dash. ஓகேவா? ரியாக்டன்ட்டோட ரேட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டான், ப்ராடக்டோட ரேட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டான். இது கொடுத்ததுமே நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம்மளோட நோக்கம் ரேட் பேஸ் பண்ணி வந்தாவே, இந்த மாதிரி d/dtங்கிற பேசிஸில் வந்தாவே அது இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ரிலேஷனாக தான் இருக்கணும். கொஷின் எப்படி குழப்பி கேட்டாலும் நம்ம அந்த ஃபார்முலாவை தான் எழுதுவோம். ஸோ அந்த ஃபார்முலாவை சட்டுன்னு எழுதி பார்க்குறச்சே நமக்கு என்ன தெரியுது, இங்கே 2 N2O4 இருக்குது, விச் மீன்ஸ் இங்கே நம்மளோட வேல்யூ -1/2 N2O4 divided by dt அப்படின்னு கிடைக்கும். is equal to dNO2/dt or in other words இங்க 4 NO2 கிடைக்குது, அதனால 1/4 dNO2/dt. புரிஞ்சுச்சுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த 2வையும் 4ஐயும் கட் பண்றேன். இந்த 2வையும் 4ஐயும் கட் பண்றேன். கட் பண்ணேன்னா இங்கே எனக்கு 2 வரும். எனக்கு இங்கே மொட்டையா 1/2 1 அப்படின்லாம் வைக்கிறதுக்கு பிடிக்காம நான் என்ன பண்ணுறேன், இந்த 2வை இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஓகே, ஸோ இந்த 2 டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 2 நம்ம செம்பு சொல்கிற மாதிரி அந்த ஒரு மாடு, அதே மாதிரி நான் இப்படிக்கா கொண்டு வந்தேன்னா அது வந்துட்டு இன்டூ 2வா மாறிடும் இல்லையா. ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் dN2O4/dtக்கு பதிலாக கேயும் NO2/dtக்கு பதிலாக K டேஷையும் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா என்னோட ஈக்குவேஷன் இப்போது 2K is equal to K dash அப்படின்னு மாறிடும் இல்லையா. ரைட். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் இந்த ஒரு ரிலேஷன் வர ஆப்ஷன் பியா தான் இருக்குது, அதனால நம்ம பியை சூஸ் பண்ணுறோம். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போய் அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனில் 2 N2O5 gives me 4 NO2 and O2. சரி இருக்கட்டும். இதோட ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வந்துட்டு இவ்வளோவா இருக்குது. ரேட் வேல்யூவும் கொடுத்துட்டான், ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் கொடுத்துட்டான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட். ஸோ இப்போ நம்ம கிவன் டேட்டாஸை வச்சு பார்க்குறச்சே நம்ம இங்கே ரேட் ரிலேஷனோட ஈக்குவேஷனை எழுத முடியாது, டைரெக்டாக ரேட் ஈக்குவேஷனுக்கு தான் போகணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே நமக்கு ரேட் வேல்யூ கொடுத்துருக்கா, செகண்ட்லி ரேட் கான்ஸ்டன்ட் கே வேல்யூவும் கொடுத்துருக்கா. எப்போவெல்லாம் உங்களோட கொஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் இந்த 2 வார்த்தை வருதோ அப்போ நீங்கள் ரேட் ஈக்குவேஷனுக்கு போய்க்கோங்க. ரைட். ரேட் ஈக்குவேஷனுக்கான ஃபார்முலா என்ன,
rate is nothing but K into concentration of reactant N2O5. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரேட்டையும் கே வேல்யூ, ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னோட ரேட் வேல்யூ 1.02 இன்ட்டு 10⁻⁴ இருக்குது. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு 1.02 இன்ட்டு 10⁻⁴ இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3.4 இன்ட்டு 10⁻⁵ இருக்குது. அதை நான் 3.4 இன்ட்டு 10⁻⁵ into concentration of N2O5 அப்படின்னு எழுதிக்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணி பார்க்கலாம். ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக நமக்கு என்ன தெரியுது, 1.02 அந்த பாயிண்ட் எல்லாம் விட்டுருங்க, பாயிண்ட் எல்லாம் குட்டி வேல்யூ தானே. ஸோ நான் இந்த பாயிண்ட்டை விட்டுடுறேன். அப்ராக்சிமேட்டாக இது ரெண்டுத்தையும் கட் பண்ணேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், எனக்கு 1 divided by 3 into 10⁻⁴ divided by 10⁻⁵ கிடைக்கும் இல்லையா? இதுதான் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ. இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணேன்னா 1/3 வந்துட்டு 0.33 வரும். இன்ட்டு 10⁻⁵ மேலே வந்துச்சுன்னா 10⁻+5 ஆகும் இல்லையா? இது மேலே வந்தால் +5 ஆகும். அப்போது 10⁻⁴ + 5 அப்படிங்கிறது எனக்கு +1 தரும். நான் இதை 0.33 இன்ட்டு 10⁻1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். -4 + 5 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 0.3 இன்ட்டு 10⁻1 நான் 3.3 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? 3.3 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? இப்போது நான் இனிஷியலாக இந்த இடத்துல அப்ராக்சிமேட் பண்ணியிருக்கேன். அதனால என்னோட வேல்யூவும் 3க்கு பக்கத்தில் 3.3க்கு பக்கத்தில் இருக்கலாம், இதர் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஸோ இந்த 4 ஆப்ஷன்ஸில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது வெறும் 3க்கு ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூ 3.0 தான் இருக்குது. அதனால என்னோட ஆன்சர் 3 தான் இருக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் இந்த கொஷின் ரொம்ப ஈஸி கண்ணா. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். ரைட். நெக்ஸ்ட் கொஷின். இன் அ ரியாக்ஷன் 2x gives y. ஒரு ரியாக்ஷனில் 2xலேருந்து எனக்கு ஒரு y கிடைக்குது. The concentration of x decreases from 0.50 to 0.38 in 10 minutes. What is the rate of reaction in meters second inverse during the interval? முன்னாடியில் நம்ம மீட்டரில் மோல் செகண்ட் இன்வர்ஸ். முன்னாடியில் நம்ம என்ன பண்ணோம், மோல் மினிட் இன்வர்ஸில் தான் சால்வ் பண்ணியிருந்தோம். அதனால டைரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்திருக்கும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட மினிட்டை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். மினிட்ஸை எப்படி செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், இன்டூ 60 இல்லையா? இன்டூ 60 போட்டு அதை எப்பவும் போல் டினாமினேட்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும். ஸோ மேம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே ரேட் ஆஃப் ரியாக்டன்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நான் இதை அப்படியே -1/2 dx/dt அப்படின்னு எழுதிக்கிறேன். திஸ் இஸ் ஈக்குவல் டு அ ப்ராடக்ட் வேல்யூ dy/dt. ஆல்ரைட். நெக்ஸ்ட் நான் இங்கே வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன தெரியுது, என்னோட கான்சன்ட்ரேஷன் 0.50லேருந்து 0.38 மாறி இருக்கு. அப்போ நான் 0.50 - 0.38 எடுத்தேன்னா 0.50 - 0.38 எடுத்தேன்னா எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். டிவைடட் பை டைம் 10 மினிட்ஸ் கொடுத்துருக்கான், செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா 10 into 60, 10 into 16 போட்டோன்னா we'll get around 600. புரிஞ்சிச்சுங்களா? ஆல்ரைட். இப்போ நான் இதை ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு நியூமரேட்டரில் I would get -1/2 into மைனஸ், ஏன்னா இந்த வேல்யூ மைனஸ் வராதா, மாற்றி எழுதிட்டேன் கண்ணா, ஒரே நிமிஷம். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இல்லையா? ஸோ 0.38 - 0.50 அப்போ உங்களுக்கு மைனஸ் வரும். ரைட். இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 0.10 வரும் இல்லையா? 12 வரும் இல்லையா?
divided by 600. இதை நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா இந்த மைனஸ் ஆப்வியஸாக கட் ஆயிரும். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்க போகிறேன்னா 0.12 நான் வந்துட்டு 12 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போது 12 into 10 to the power -2. ஏன்னா நான் இந்த பாயிண்ட்டை ரைட் சைடு 2 தடவை ஷிஃப்ட் பண்ணுறேன், அதனால 10 to the power -2 வரும். இந்த 600ஐயும் நான் என்ன பண்ணிக்கிறேன் 6 into 10 to the power 2 அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்போ இங்கே எனக்கு 2 into 6 into 10 to the power 2 அப்படிங்கிற வேல்யூவும் வரும். ஆல்ரைட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த 2 6 12 2 into 6 12, அதனால நியூமரேட்டரில் உள்ள 12ஐயும் டினாமினேட்டரில் உள்ள இந்த வேல்யூவையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 10 to the power 2 மேலே போச்சுன்னா 10 to the power -2 ஆயிரும். அதனால நான் மேலே எழுதி காமிக்கிறேன்க்கன்னா போர்டில் இடம் இல்லாததுனால நமக்கு 10 to the power -2 கிடைக்கும், which is nothing but 10 to the power -4. ஸோ நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது 10 to the power -4 தான். இப்போ நம்மளோட ஆன்சர்ஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆன்சர்ஸ் எங்கே 10 to the power -4 மட்டும் வருது? ஆப்ஷன் ஏல தான் வருது. அதனால ஆப்ஷன் ஏ would be the right answer. ஸோ இந்த 10 கொஷின் சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் இஸ் ஆக்சுவலி வெரி ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸ் அந்த கொஷினில் என்ன வேல்யூ கேட்டிருக்கான் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ரைட். ஆல்சோ மேம் ஈஸி கைண்ட் ஆஃப் கொஷின்லேருந்து டிஃபிகல்ட் வரைக்கும் உங்களுக்கு டிவைஸ் பண்ணி பிரித்து தந்திருக்கேன். ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது லைக் இந்த மாதிரி நீங்களும் சால்வ் பண்ணி வரும்போது ஈஸியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் கெயின் ஆகும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கன்சிடர் த ரியாக்ஷன் 2N2O5 gives. ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம முன்னாடியே சால்வ் பண்ணியிருந்தோம். இந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ணி இன்னொரு கொஷின் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போ அதே ரியாக்ஷன் பேஸ் பண்ணி கொஞ்சம் வேல்யூஸை மாற்றி கொடுத்துருக்கான், அவ்வளோதான். ரைட். ஸோ இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் அப்படின்னா NO2ஓட ரேட்டை கொடுத்துருக்கான். ஓவராலாக இந்த ரியாக்ஷனோட ரேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட். இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா, rate is nothing but நம்மளோட total number of moles of product since NO2 கொடுத்துருக்கனால நான் 1/4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் ஆவரேஜ் எடுக்கிறதுக்கான தேவை இருக்காது, ஜஸ்ட் இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். 0.0125 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் டக்குன்னு கிடைச்சிரும். நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட 0.0125 4ஆல் வகுக்க போகிறேன், 4ஆக பிரிக்க போகிறேன். ஓகேவா? பிரித்து பார்க்கும்போது 4ஆக 125 பிரித்து பார்க்கும்போது எனக்கு அப்ராக்சிமேட்டாக 31 கிடைக்கும் இல்லையா? 125 4ஆக பிரிச்சேன்னா 31 கிடைக்கும். இங்கே நான் பாயிண்ட்ஸை கன்சிடர் பண்ணி 0.0031 அப்படின்னு எழுத போகிறேன். அவ்வளோதான் கண்ணா, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் ஆப்ஷன் பி would be our right answer. கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் த ரியாக்ஷன், இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவன் கொடுத்துட்டான். அந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ட்டோட வேல்யூ K1 into concentration of NH3 ஆகும், ரியாக்டன்ட் லைக் ப்ராடக்டோட வேல்யூ K2 into NH3 ஆகும், ஹைட்ரஜன் ப்ராடக்டோட வேல்யூ K3 into concentration of NH3 ஆகும் இருந்துச்சு தான். தென் இவங்க 3 பேத்துக்கான K வேல்யூஸோட ரிலேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ரொம்ப 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 ஈஸி கண்ணா. ரைட். எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்துடலாமா? எப்பவும் போல் உங்களுக்கு என்ன ரேட் ஈக்குவேஷன் ரிலேட்டட் கொஷின் வந்தாலும் இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரேட் ரிலேஷனுக்கு மாற்றணும். ரேட் ரிலேஷனுக்கு மாற்ற நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் முன்னாடி ஒரு மைனஸை போட்டு ரியாக்டன்ட்டுக்கு முன்னாடி டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருந்துச்சுன்னா அதை 1/total number of moles into concentration of reactant divided by time, which is dNH3/dt. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், நமக்கு ஒரே ஒரு N2 தான் ஃபார்ம் ஆகுது ப்ராடக்டில், அதனால தட் இஸ் ஈக்குவல் டு dN2 divided by dt. அண்ட் ஃபைனலாக 3 ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகுது, அதனால இந்த ஈக்குவேஷனில் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் நவ் 1/3 d hydrogen by dt அப்படின்னு எழுதிக்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே.
நெக்ஸ்ட் நம்ம இந்த மூணுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணுறேன், dNH3/dtக்கு பதிலாக K1 concentration of NH3, dN2/dtக்கு பதிலாக K2 concentration of NH3 and dH2/dtக்கு பதிலாக K3 concentration of NH3 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது -1/2 concentration value, ஓகே, போர்டில் ஸ்பேஸ் இல்லாததுனால இப்படி எழுதிக்கிறேன், into K1 is equal to K2 into concentration value is equal to 1/3 K3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஐ ஹோப் த போர்ட் இஸ் கிளியர். இப்போ இதை நம்ம ஈக்குவேட் பண்ணணும் கண்ணா. ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், -1லாம் கட்டாயி போயிடும், அந்த வேல்யூலேயே கட்டாயி போயிடும். ஸோ அதனால ஃபைனலாக இவங்க 3 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் யார் அப்படின்னு பார்க்குறோம். பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இவங்க 3 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஃபேக்டர் 6 அப்படின்னு தெரியுது. ஸோ அதனால் எல்லாத்தையும் 3த்தையும் நம்ம 6ஆல் டிவைஸ் பண்ணும்போது நமக்கு K1 கிட்ட 3/2 K1 அப்படின்னும், K2 கிட்ட 3K2 அப்படின்னும், K3 கிட்ட K3 அப்படின்னும் கிடைக்கும். இல்லையா ஜஸ்ட் தட் இந்த வேல்யூவை நான் வந்துட்டு பாயிண்டர்ஸில் எடுத்து பார்க்குறேன். பாயிண்டர்ஸில் எடுத்து பார்க்கும்போது 3/2வை நான் 1.5 K1 அப்படின்னும், 3K2 அப்படின்னும், K3னும் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் C would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? ரைட், ஆல் ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கொஷின்ஸை கொஞ்சம் ஸ்பீடாக சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஐ ஹோப் த பேசிக்ஸ் ஆர் கிளியர். ஸோ அதனால நம்ம கொஷின்ஸை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பேஸ் பண்ண கொஷின்ஸை பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஆல் ரைட், ஃபர்ஸ்ட் in the figure shown below, fraction of molecules represent. இங்க இந்த fraction of molecule or இந்த entire graph வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்கான். கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பாருங்க. இந்த entire graph பார்த்தோம்னா the fraction of molecule is nothing but NE/NT. இல்லையா மேம்? இதை பற்றி டீட்டெயில்டாக ஒன் ஷாட்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A would be the right answer. All right, next question. The role of a catalyst. Okay. The role of a catalyst is to change. கேட்டலிஸ்ட் ஒரு சில விஷயத்தை மாட்டும், ஒரு சில விஷயத்தை மாற்றாது. என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கேட்டலிஸ்ட் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனோட ரேட் அண்ட் அந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ண ரேட் ரிலேஷன்ஸ், அந்த ரியாக்ஷன் பேஸ் பண்ண ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி, இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸை மாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்? எஸ். அப்படி பார்க்குறச்சே அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் எந்த வேல்யூவை நம்ம கேட்டலிஸ்ட் மாற்றும் அப்படின்னு கேட்டோம்னா ஆப்ஷன் சி ஆக்டிவேஷன் எனர்ஜியை தான் மாற்றும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேங்கன்னா, இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இதை பற்றி இன்னும் அவ்வளோவா தெரியலைன்னா ஜஸ்ட் செக் தட் ஒன் ஷாட் ஒன்ஸ். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The rate constant of a reaction depends upon. ஒரு ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? நம்மளோட ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட் ஒருத்தனை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பான். மேம் முன்னாடியே சொல்லியிருந்தேன், அந்த ஒருத்தன் யாரு? சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன் யாரு? நம்மால டெம்பரேச்சர் தான். ஸோ நம்ம ரியாக்ஷன் என்ன டெம்பரேச்சரில் நடக்குதோ அந்த டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி தான் ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கும், வேற எந்த வேல்யூவையும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A would be the right answer. Next question. When a chemical reaction takes place, during the course of a reaction, the rate of reaction is. அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிற டைமில் அந்த ஒரு ஓவரால் பீரியடில் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ஆல்ரைட், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கண்டிப்பாக என்னவா இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இட் கீப்ஸ் ஆன் டிக்ரீஸிங் வித் டைம். ஏன் மேம் டிக்ரீஸ் தான் ஆகுமா, இன்க்ரீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்குறீங்களா? ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி உள்ள டேர்ம். ஆல்சோ இந்த கொஷனில் ஒரு சின்ன தப்பு இருக்குன்னா, த கோர்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ரேட் அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாற்றிக்கோங்க. ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளோட ரியாக்ஷனோட கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் குறைய ரேட்டும்
மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் it keeps on decreasing with time அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். The rate law for a reaction, ஒரு reaction கொடுத்துருக்கான், is given by an expression K concentration A. இப்போ அந்த rate of a reaction அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். ரைட், இப்போ நம்மளோட ரேட் இக்குவேஷனில் நம்ம ஏவை மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம், பியை கொண்டு வரல அப்படின்னா நம்மளோட ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது ஏவோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு, பியோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுதான் கான்செப்ட். இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், என்னோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ வேல்யூவா மாற்ற போறேன். ஸோ எனக்கு ரேட் இக்குவேஷன் R is equal to K கான்சன்ட்ரேஷன் ஏன்னு தெரியும். இப்போ நான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏவை டபுள் பண்ணேன்னா, சின்ஸ் இந்த வேல்யூ டபுள் ஆகிறதுனால, சின்ஸ் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ, நம்ம ரேட்டோட வேல்யூவும் டபுள் ஆகும். இதுவே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏயை பாதி பண்ணேன்னா ரேட்டோட வேல்யூவும் பாதியாகும். ஸோ இந்த ரிலேஷன் பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டபுளிங் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வராது, ஏன்னா rate is independent of concentration of B. ரெண்டாவது half down reducing the concentration of A to half, concentration of A பாதியா குறைச்சேன்னா ரேட் பாதியா மாறும். absolutely yes. மூணாவது ஆப்ஷன் பாருங்க, decreased on increasing the temperature of reaction, டெம்பரேச்சரை பற்றி இங்கே சொல்லவே இல்லை, ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக அன்அஃபெக்டட் பை எனி சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆர் டெம்பரேச்சர், இதுவுமே தப்பு, ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ மாற்றினா ரேட்டும் மாறும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் B would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? ஸோ பேசிக்கலி ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன்லேருந்து இந்த மாதிரி எய்தர் கான்செப்ட் பேஸ்ட் கொஷின் ஆர் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஷின், கிராஃப் பேஸ்ட் கொஷின், இதை தான் கேட்பான். ஓகேவா? Okay, so next question ku porom. A reaction in which reactants are converted into product follows second order kinetics. அதாவது ஒரு ரியாக்ஷன்ல என்னோட ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது, ஒரு நிமிஷம், எஸ், ப்ராடக்டா மாறுது. அப்படி மாறக்கூடிய இந்த ரியாக்ஷன் வந்துட்டு செகண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி இருக்கு, செகண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி இருக்குன்னு சொல்லிட்டான். அப்போ செகண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி இருக்குன்னா நம்மளோட ரேட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கும், R is equal to K into concentration of R, செகண்ட் ஆர்டருங்கிறதுனால பவர் 2 வரும். புரிஞ்சிச்சுங்களா? ஹாய் ஷான்முதுரன், வெல்கம் கண்ணா, வெல்கம் ஆன் போர்ட். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல, நோ வரிஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஈக்குவேஷன் வரும். ரைட், நெக்ஸ்ட், if concentration of R is increased by 4 times, என்னோட R வேல்யூவை நான் 4 மடங்கு ஆக்குறேன். ஓகேவா? R நான் இப்போ 4R ஆக்குறேன். அப்போ நான் 4R ஸ்கொயர் பண்றதுனால என்னோட ஆரோட ஆக்சுவல் வேல்யூ என்னவாகும், 16 மடங்கு ஆகுமா? எஸ், 16 மடங்கு ஆகும் இல்லையா? ரைட், சிமிலர்லி இந்த வேல்யூ அப்படிங்கிறது நம்ம ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா, ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் ப்ரொபோர்ஷன் எடுத்தேன்னா, ப்ரொபோர்ஷன்னா ஒன்றும் இல்லை, ரேட் கான்ஸ்டன்ட் 2க்கு ப்ரொபோர்ஷனாலிட்டியை போட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, நான் என்னோட ரேட் வேல்யூவை, கான்சன்ட்ரேஷன் வேல்யூவை 4 மடங்கு ஆக்கிறதுனால 4 into 4 power 2 is nothing but 16, என்னோட ரேட் வந்துட்டு 16 டைம்ஸ் அதிகரிக்கும். இதுதான் கண்ணா ஃபேக்டர். ஸோ அதனால ரேட் இன்க்ரீசஸ் 16 டைம்ஸ். And out of these 4 option C would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? கொஷினை ஈஸியாக வாசிச்சு பார்த்தாவே உங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சிடும். ஜஸ்ட் கொஷினை மட்டும் கிளியராக வாசிச்சு ஆன்சரை கண்டுபிடிச்சிருங்க. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஷின். The rate of a gaseous reaction is given by the expression 𝑘𝑎²𝑏³. சரி, ஓகே, இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன் அப்படியே இருக்கட்டும். The volume of the reaction vessel is required to be 1/2 of the initial volume. Okay, what will be the reaction rate as compared to the original rate? அதாவது என்ன சொல்றான், இனிஷியலா நம்மளோட ரேட் வேல்யூ ஆர் நம்ம ரேட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது R is equal to 𝑘𝑎²𝑏³. ஓகேவா? இப்போ நான் ரேட்க்கு பதிலாக 1 போட்டாலும் 2 போட்டாலும் 3 போட்டாலும் 4 போட்டாலும் A போட்டாலும்
என்னோட ஈக்குவேஷன் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். சின்ஸ் என்னோட ஒரு ஃபார்முலா ஆர் ஒரு ரியாக்ஷன் இப்படி தான் நடக்கும் நான் கண்டுபிடிச்சதுனால நான் குவான்டிட்டிஸ் ஆர் ஏ அண்ட் பியை மாற்றினா கூட என்னோட பேசிக் ரிலேஷன் இதுவாக தான் இருக்கும். இந்த பேசிக் ரிலேஷனில் மாற்றம் வரப்போவதில்லை. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். இனிஷியலாக என்னோட ரேட் வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் ஏவா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஆக்சுவல் வேல்யூஸை ஓகே என்னோட ஆக்சுவல் ரியாக்ஷனில் உள்ள வேல்யூஸை 1/2 கன்வெர்ட் பண்ணுறேன். 1/2 அதாவது இவ்வளோ நேரம் ஒன்றா இருந்ததை நான் கொஞ்சம் மாற்றி கான்சன்ட்ரேஷனாக மாற்றுறேன். அப்படி மாற்றும்போது எனக்கு என்ன கிடைக்குது, என்னோட புது ரேட் அப்படிங்கிறது k × 2a² × 3b² அப்படின்னு கிடைக்குது. புரிஞ்சிச்சுங்களா? ரைட், ஓகே. என்னோட இனிஷியல் வேல்யூங்கிறது இது, ஃபைனல் வேல்யூங்கிறது இது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இனிஷியலாக 2a 3b இருந்துச்சு, வேறஸ் அந்த வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி தான் நான் ரேட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் இல்லையா? ரைட். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூஸ் எல்லாம் ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு 2² 3³ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நான் வெளியில் எடுத்துடலாம் இல்லையா? 2² is nothing but 4 into 3³ is nothing but 27 a² b³. புரிஞ்சிச்சுங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், சாரி கண்ணா, இங்கே 2b தான் வரும், ஏன்னா டபுள் தானே சொல்லியிருக்கேன். அப்போ இங்கேயுமே b வந்துட்டு இனிஷியலாக 2bயாக இருந்திருக்கும். அப்போ 4 × 4ன்னு வந்திருக்கும். ஓகே, 4 × 4 16 நமக்கே தெரியும். தென் ka² b³ பதிலாக சாரி மாற்றி ஒரே ஒரு நிமிஷம் கண்ணா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்லேருந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இனிஷியல் வேல்யூ ஆஃப் ரேட் வந்துட்டு k 2a² and 2b³ அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ரைட். ஜஸ்ட் தட் நான் இந்த 2² and 2³ வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுக்கும்போது 2² will give me 4 into 2³ will give me 4 into 2 which is 8 ka² b³. இப்போ கிளியராக ஆன்சர் வந்துருச்சு. ஓகே, we know 4 8s is nothing but 32. நமக்கு என்ன தெரியும், இந்த ka² b³ வேல்யூ தான் a அப்படின்னு தெரியும். அப்போ அந்த ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் இல்லையா? இந்த என்டையர் வேல்யூக்கு பதிலாக நான் a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இங்கே 32a கிடைக்கும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் டி வுட் பி த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கும் சால்வ் பண்ணும்போது அங்கங்கே தடுமாற்றம் வரலாம். பட் இருந்தாலும் நீங்கள் இஃப் இன்கேஸ் உங்களோட ஆன்சர் கரெக்டாக வரலைன்னா மொத்தமாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து கிளியராக போட்டு பாருங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ரைட். Next question, the rate of the reaction A plus B plus C gives P is given by இங்கே உங்களோட ரேட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். இப்போது இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்கான். சரி, ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ட்ரிக் சொல்லித்தரேன், கப்புன்னு படிச்சுக்கோங்க. ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ட்ரிக், இங்கே பவர் வேல்யூஸ் கொடுத்துருக்கான் இல்லையா? இந்த பவர் வேல்யூஸை எல்லாம் மொத்தமாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 1/2 + 1/2 + 1/4 அப்படின்னு கிடைச்சிருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா காமனாக 4 வரணும்னா இங்கேயும் நான் இன்டூ 2 போடணும் இல்லையா? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இன்டூ 2 போடுறேன். போடும்போது 2/4 + 2/4 + 1/4 அப்படின்னு கிடைக்கும். 2/4 பார்த்ததும் கட் பண்ணக்கூடாது, நம்ம டினாமினேட்டர் காமனாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கோம். ஸோ 2 + 2 + 1 will give you 5/4. அண்ட் ஸோ நம்மளோட ரியாக்ஷனோட ரேட் அப்படிங்கிறது 5/4 இருக்கும். சாரி, ஆர்டர் அப்படிங்கிறது 5/4 இருக்கும். என்ன மேம் ஆர்டர் ஃப்ராக்ஷனில் வந்திருக்கு, வரலாமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஆர்டர் 0வாகவும் இருக்கலாம், ஃப்ராக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் மாலிகுலாரிட்டி தான் 0வாவோ ஃப்ராக்ஷனாவோ இருக்கக்கூடாது. அதை பற்றின டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் மேம் ஒன் ஷாட்டில் கொடுத்துருக்கேன். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்.
The order of a reaction is decided by ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர் எந்த விஷயத்தை பொறுத்து இருக்கும். எப்போவுமே நம்மளோட ரியாக்ஷனோட ஆர்டர் அப்படிங்கிறது அந்த ரியாக்ஷன் மெக்கானிசமை பொறுத்து தான் இருக்கும். ஓகேவா? ரியாக்ஷன் மெக்கானிசமை பொறுத்து இருக்கும். செகண்ட்லி அங்கே யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதனால தான் ஆர்டரை நம்மளால் வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் பார்த்ததும் சொல்ல முடியாது. நம்ம அந்த ரியாக்ஷனை ப்ராக்டிக்கலாக நடத்தி தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அப்படியே உள்டா தான் நம்ம மாலிகுலாரிட்டி. மாலிகுலாரிட்டி ஆஃப் அ ரியாக்ஷனை கண்ணில் பார்த்தே அந்த ஃபார்முலாவை பார்த்தே நம்மளால் சொல்லிடலாம். ரியாக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி கிட்டத்தட்ட எதிரும் புதிருமா இருப்பாங்கப்பா. ரைட். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் பி would be the right answer. Next question. Which of the following is an example of fractional order reaction? இந்த 4 ரியாக்ஷன்ல எது fractional orderக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டிருக்கான். சரி மேம், இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இவங்களோட ரேட் இக்குவேஷனை எழுதி பாருங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ரேட் இக்குவேஷன் ஆர் இஸ் நத்திங் பட் கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் அப்படின்னு தெரியுமா? எஸ், தெரியும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த 4 பேருக்கும் ரேட் இக்குவேஷன் எழுதி பார்க்கலாம். ரேட் இக்குவேஷன் எழுதி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த பவரில் என்ன வேல்யூ வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனல் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னே ஒரு 4-5 ரியாக்ஷன் உங்களோட என்சிஆர்டியில் கொடுத்துருப்பான். அந்த ரியாக்ஷனை மட்டும் ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு கேட்க போகிறதில்ல. அப்படி பார்க்குறச்சி அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் டி would be your ரைட் ஆன்சர். பட் இருந்தாலும் இந்த ஆன்சர் தானா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸை பார்த்து கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சிச்சிங்களா? பிகாஸ் ஆர்டர் நம்ம ஈக்குவேஷனை பார்த்து டைரெக்டாக சொல்ல முடியாது. இட் கேன் பி gone through only by means of doing a reaction. ஒரு ரியாக்ஷனை பண்ணி தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். What will be the rate equation for the reaction if order of reaction is 0? ரைட். இப்போ நம்மளோட ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் 0ன்னு சொல்லிட்டா. ஸோ ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதி பார்க்கலாம். ரேட் எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல் டு கே இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஒய். சின்ஸ் ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் 0ங்கிறதுனால எக்ஸுக்கு மேலேயும் 0 தான் வரும், ஒய்க்கு மேலேயும் 0 தான் வரும். விச் மீன்ஸ் ரேட் இஸ் நத்திங் பட் ரேட் கான்ஸ்டன்ட் கே. எப்போவுமே 0 ஆர்டர் ரியாக்ஷன் வந்துச்சுன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறத மேம் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒன் ஷாட்டில். அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை டிவைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது, சட்டுன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் ஆப்ஷன் பி would be your ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஆல் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ ரியாக்ஷன், இங்கே ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். இன் அன் அக்வஸ் மீடியம், ஒரு அக்வஸ் மீடியமில் rate of reaction is given by இந்த ஃபார்முலா the overall order of a reaction is. இந்த ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் என்னன்னு கேட்டிருக்கான். எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்கான்? இந்த மாதிரி ஒரு ரேட் இக்குவேஷன் கொடுத்துருக்கான். மேம், நீங்கள் தான் ஒரு ரேட் எக்ஸ்ப்ரெஷனை ஆர் ப்ராக்டிக்கலாக உங்களால் பார்த்து வேல்யூவை சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. அப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தா உங்களால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு சொல்கிறேன். நமக்கு எப்போவுமே என்ன தெரியும்னா நம்மளோட இந்த கான்சன்ட்ரேஷனோட பவர்ஸ் தான் ஆர்டர் அப்படின்னு தெரியும் இல்லையா? ரைட். அப்போது ஆர்டர் ஆஃப் ஐ மைனஸ் என்னவா இருக்கும்? இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஐ மைனஸ் 1 தான் கொடுத்துருக்கான். அப்போ ஆர்டர் ஆஃப் ஐ மைனஸ் 1. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் ஓசிஎல் மைனஸ் என்னவா இருக்கும்? இங்கே ஓசிஎல் பிளெயினாக தான் கொடுத்துருக்கான். அப்போ ஆர்டர் ஆஃப் ஓசிஎலும் 1. சிமிலர்லி OH மைனஸோடது என்னவா இருக்கும்? OH மைனஸ் ஓட ஆர்டர் டினாமினேட்டரில் இருக்குது, விச் மீன்ஸ் அதோட வேல்யூ -1 இருக்கும். ஸோ ஓவரால் ஆர்டர்னா இந்த 3 ஆர்டரையும் ஆட் பண்ணிடுங்க, ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 1 + 1 - 1 will give you 1. ஓகேவா? இதுவும் கட்டாச்சுன்னா 1 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இஃப் இன்கேஸ் ரேட் ஈக்குவேஷன் கொடுத்தான்னா ரேட் ஈக்குவேஷன்லேருந்து சூப்பராக உங்களால் ஆர்டரை கண்டுபிடிக்க முடியும். ரேட் ஈக்குவேஷன் கொடுக்காம ஃபார்முலா ஒரு என்டையர் எக்ஸ்பிரஷன் இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆர் ஃபார்முலா மட்டும் கொடுக்குறான்னா இதிலேருந்து உங்களால் ஆர்டர் கண்டுபிடிக்க முடியாது. இதை எப்போவுமே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரேட் ஈக்குவேஷன் கொடுத்தா ஆர்டர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. இதுவே இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்தானா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தானா அதுலேருந்து ஆர்டர் கண்டுபிடிக்கவே முடியாது. கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
the unit of rate constant for the reaction ஒரு reaction கொடுத்திருக்கான் has the rate இவ்வளோ right இந்த மாதிரி ரேட் கொடுத்துதான் இதோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்கான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து அதோட யூனிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டானா மேம் உங்களுக்கு ஒன் ஷாட்டில் ஒரு டேபிள் காலம் காமிச்சிருந்தேன் இல்லையா அதாவது ஃபர்ஸ்ட் 0th ஆர்டர் தான் உங்களோட ஈக்குவேஷன் ரேட் கான்ஸ்டன்ட்டோட ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் வந்துட்டு இதுவாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா இதுவாக இருக்கும் செகண்ட் ஆர்டர்னா இதுவாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒன் ஷாட்டில் ஒரு டேபிள் காலம் கொடுத்துருந்தேன் அந்த டேபிள் காலம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாவே இந்த வேல்யூவை ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்சலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த என்டையர் ரியாக்ஷனோட ரேட் ஈக்குவேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கான் இல்லையா ரைட் ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன் வச்சு செக் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன தெரியுது if rate is equal to k into concentration then k is equal to rate divided by concentration அப்படின்னு எழுதிக்கலாமா ரைட் எப்போவுமே நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஓட ரேட் வந்துட்டு மோல் இன்வர்ஸ் லிட்டர் அப்படிங்கிறதுல தான் கொடுத்துருப்பான் இல்லையா இல்லைங்க லிட்டர் மோல் இன்வர்ஸ் இந்த வேல்யூவில் தான் மோஸ்ட்லி கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருப்பான் சிமிலர்லி ரேட் அப்படிங்கிறது நமக்கு மோல் இன்னைக்கு இப்படி கேர் ஆகுது ஓகே ஸோ டினாமினேட்டரில் நமக்கு மோல் லிட்டர் இன்வர்ஸ் வரணும் நியூமரேட்டரில் மோல் liter inverse second inverse வரணும் because rate of this reaction is mole liter inverse second inverse ஓகேவா ஸோ டினாமினேட்டரில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது அப்போது இது டிவைடட் பை ஹோல் ஸ்கொயர்னு வரும் இந்த என்டையர் ஈக்குவேஷன் எஸ் இது ஒரு தடவை இங்கே இருக்கக்கூடிய மோல் லிட்டர் ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் இங்கே இருக்கக்கூடிய மோல் லிட்டர் இது ரெண்டும் கட் ஆயிடுச்சுன்னா மிச்சம் நமக்கு நம்மளோட ஈக்குவேஷனில் யார் இருப்பா மோல் inverse square liter square second inverse தான் இருப்பாங்க and so out of these four option C would be the right answer புரிஞ்சிச்சா ஃபர்ஸ்ட் எப்போவுமே இந்த ரியாக்ஷனோட ஆர்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ரியாக்ஷனோட ஆர்டரை பார்த்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த ரேட் யூனிட் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அதற்கான ஈஸியான ட்ரிக்கை மேம் ஒரு டேபிள் காலம் மாதிரி ஒன் ஷாட்டில் கொடுத்துருந்தேன் ஜஸ்ட் அதை ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை நோட்ஸ்லேயோ எழுதி வச்சுக்கோங்க தென் அந்த யூனிட்டை இங்கே ரேட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் இங்கே ரேட்டுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி டினாமினேட்டில் கான்சன்ட்ரேஷனுக்கு மோஸ்ட்லி எப்போவுமே மோல் லிட்டர் இன்வர்ஸ் தான் வரும் மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க தென் இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வேல்யூ வந்துடும் புரிஞ்சிச்சுங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் For a reaction, ஒரு reaction கொடுத்திருக்கான் rate is directly proportional to concentration of X. அப்போ இவங்களோட molecularity and order என்ன அப்படின்னு கேட்டிருக்கான் சரி first molecularityனா என்ன orderனா என்ன molecularity அப்படிங்கிறது எவ்வளோ quantities of reactants எடுத்திருக்கீங்களோ அது அப்படி பார்க்கறச்சே இங்கே ரெண்டு விதமான ரியாக்டன்ட் எடுத்திருக்கேன் 2 types ஆஃப் ரியாக்டன்ஸ் எடுத்திருக்கேன் அதனால 1+1 molecularity 2வா இருக்கும் புரிஞ்சிச்சுங்களா ரைட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்மளோட ஆர்டரை கண்டுபிடிக்கணும் இங்க ரேட்ல என்ன சொல்லியிருக்கா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா விச் மீன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் ஆர் கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் 1 அப்படின்னு எழுதிக்கலாம் விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஆர்டர் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷனுக்கு பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூ விச் இஸ் நத்திங் பட் 1 அதனால இங்க மாலிகுலாரிட்டி டோட்டல் டைப்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் 2 order power of concentration 1 so out of these 4 options option A would be the right answer புரிஞ்சிச்சுங்களா yes next question the rate of formation of a dimer in a second order dimension reaction is said to be இவ்வளோ at 0.01 mole liter inverse monomer concentration என்ன மேம் இது என்னென்னமோ வார்த்தையெல்லாம் கொடுத்து வச்சிருக்கானே அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஒன்றுன்னா மேம் உங்களுக்கு சொல்லித்தரேன் சரிங்களா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க வாட் வில் பி த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸோ இப்போது டைமரைசேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் டைமரைசேஷனா ஒன்றும் இல்லைக்கன்னா என்னோட 2 ஏலேருந்து A2 உருவாச்சுன்னா
ரெண்டு சேம் டைப் ஆஃப் ரியாக்டன்ட்லேருந்து ஒரு ப்ராடக்ட் உருவாச்சுன்னா அதைத்தான் நம்ம டைமரைசேஷன் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், ரெண்டு ஆக்சிஜன் ஆட்டம்லேருந்து ஒரு ஆக்சிஜன் மாலிகுல் உருவாகுது, ரெண்டு நைட்ரஜன் ஆட்டம்லேருந்து ஒரு நைட்ரஜன் மாலிகுல் உருவாகுது, ஆர் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்லேருந்து ஒரு ஹைட்ரஜன் மாலிகுல் உருவாகுது. இந்த மாதிரி ரெண்டு சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம்லேருந்து ஒரு மாலிகுல் உருவாச்சுன்னா அதைத்தான் நம்ம டைமரைசேஷன் சொல்லுவோம். ட்ரைமரைசேஷனா சிமிலர்லி மூணு சேம் ஆட்டம்லேருந்து ஒரு மாலிகுல் உருவாச்சுன்னா அது ட்ரைமரைசேஷன். டெட்ராமரைசேஷன்னா நாலு சேம் ஆட்டம்லேருந்து ஒரு மாலிகுல் உருவாச்சுன்னா அது டெட்ராமரைசேஷன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின்ல வேற என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்குறச்சே நமக்கு என்ன தெரியுதுன்னா, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் டைமர் அப்படிங்கிறது 9.1 × 10⁻⁻⁶ at 0.01 mole கான்சன்ட்ரேஷன். ஸோ இங்கே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது 0.01 இருக்கு. whereas rate of the reaction R value அப்படிங்கிறது 9.1 × 10⁻⁻⁶ இருக்கு. புரிஞ்சுச்சா? அதை தான் இப்படி கொடுத்துருக்கான். ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், இந்த வார்த்தை எல்லாம் கட் பண்ணிருங்க, ஓகேவா? is said to be இவ்வளோ at இவ்வளோ கான்சன்ட்ரேஷன். ஸோ கான்சன்ட்ரேஷன் வேல்யூ இது, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆர் சிம்பிளி ரேட்டோட வேல்யூ இது. அவ்வளோதான் கண்ணா. ரொம்ப சிம்பிளாக நம்ம கிவன் டேட்டாவை டிவைஸ் பண்ணிட்டோம். ரைட், நெக்ஸ்ட், இப்போ இதுலேருந்து என்ன வேல்யூ கேட்டிருக்கான்? ரேட் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூ கேட்டிருக்கான். ஸோ ஜென்ரலைஸ்டாக நமக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு ஈக்குவேஷன், ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட், இல்லையா? சாரி, மாற்றி எழுதிட்டேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட். சின்ஸ் இங்கே 2 A யூஸ் பண்ணுறதுனால நான் இதை A² எழுதிக்கிறேன். டைமரைசேஷன் ஆர்டர் வந்துட்டு 2 தான் இருக்கும், அதனால A² எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ எனக்கு இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூ என்னன்னு தெரியும், ஆர் ரேட்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். யாரோட வேல்யூ வேணும்? ரேட் கான்ஸ்டன்ட் வேணும். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட் ஒரு சைடு வச்சுட்டு பாக்கி எல்லா வேல்யூவையும் இந்த சைட் கொண்டு போயிட்டேன்னா ஐ வுட் கெட் R divided by concentration of A the whole square. இப்போ இங்க values எல்லாம் substitute பண்ணி பார்க்கலாமா? Yes. So நமக்கு என்ன தெரியும்? ரேட்டோட வேல்யூ 9.1 × 10⁻⁻⁶ அப்படின்னு தெரியும். அது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 9.1 × 10⁻⁻⁶ divided by concentration value 0.01 தெரியும், divided by 0.01. வெறும் கான்சன்ட்ரேஷனா டைமரைசேஷனா பவர்ல 2 வரும், ஆர்டர் 2ன்னு சொன்னேன் இல்லையா, அதனால பவர் 2 போட்டுக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான் கண்ணா. இதை நம்ம ஈஸியாக டிவைஸ் பண்ணோம்னாவே நமக்கு ஆன்சர் வந்துடும். நான் 0.01 1 2 தடவை பாயிண்ட் இப்படி தள்ளி வச்சேன்னா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 1 × 10⁻⁻2 கிடைக்கும் இல்லையா? ரைட். ஸோ அதனால நான் இதை 9.1 × 10⁻⁻⁶ divided by 10⁻⁻2 the whole square எடுத்துக்கிறேன். 10⁻⁻2 the whole square நான் 10⁻⁻4 எழுதிக்கலாம் இல்லையா? அதனால இதை நான் 10⁻⁻4 எழுதிக்கிறேன். இப்போ இந்த 10⁻⁻2 நியூமரேட்டர் 4 மைனஸ் பயங்கரமாக வளருது. 10⁻⁻4 நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போனேன்னா எனக்கு 9.1 × 10⁻⁻6 இந்த -4 +4 ஆயிரும். அதனால +4 அப்படின்னு கிடைக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் ஈக்குவேட் பண்ணேன்னா என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது 9.1 × 10⁻⁻6 +4 -2 கிடைக்கும். அதனால இங்கே 10⁻⁻2 அப்படின்னு போட்டுக்கிறேன். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A மட்டும்தான் கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஸோ பாதி கொஷினில் 10⁻ கரெக்டாக போட்டாவே ஆன்சர் கிடைச்சிருக்கன்னா அங்கே மட்டும் தப்பு பண்ணிடாதீங்க. எப்போவுமே இந்த மாதிரி பாயிண்டில் வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதை 10⁻ மேக்ஸ் டு மேக்ஸ் மாற்றிக்கோங்க. ஓகேவா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் 2 reactions are given below. ஒரு 2 ரியாக்ஷனோட ரேட் கான்ஸ்டன்ட்டை கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை தேர் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். அவங்களோட ஆர்டர் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரி மேம், ரேட் கான்ஸ்டன்ட் வச்சு ஆர்டரை கண்டுபிடிக்க முடியுமா? ரேட் கான்ஸ்டன்ட் வச்சு ஆர்டர் கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும். எப்படிங்கிறத மேம் சொல்கிறேன். ட்ரிக்கு கப்புன்னு பிடிச்சிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போது ரேட் கான்ஸ்டன்ட்டை நீங்கள் யூனிட்டை வச்சு டிவைஸ் பண்ணலாம். நான் முன்னாடி ஒரு கொஷினில் சொல்லியிருந்தேன்,
கண்ணா உங்களோட ரேட் ஆர் ரேட் கான்ஸ்டன்ட்டில் இந்த யூனிட் இருந்துச்சுன்னா அது இந்த ஆர்டர் ஆர் இந்த ஆர்டர்னு கொடுத்தானா இந்த யூனிட்டை அவங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ரைட். இப்போ நம்ம அதுக்கு அப்படியே உல்டாவாக பண்ண போகிறோம். என்ன யூனிட்டுன்னு பார்த்து அதற்கான ஆர்டரை சொல்ல போகிறோம். ஸோ இந்த யூனிட்டை பார்த்தாவே உங்களுக்கு தெரிய வர்றது என்னவா இருக்கணும்னா திஸ் இஸ் அ செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். சிமிலர்லி செகண்ட் இன்வர்ஸ் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக தான் இருக்கும். மேம் எப்படி இவ்வளோ ஷுவராக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காதீங்கக்கன்னா ஒன் ஷாட்லேயே மேம் அதற்கான ட்ரிக்கை கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ட்ரிக் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் செகண்ட் இன்வர்ஸ் வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ஆர்டர், வேறஸ் இந்த யூனிட் வந்துச்சுன்னா அது செகண்ட் ஆர்டர் அப்படிங்கிறத நம்ம அங்கேயே கிளியராக ஒரு டேபிள் காலமில் கொடுத்துருப்போம். அதை மட்டும் ஒரு தடவை படித்து உங்களோட நோட்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A would be the right answer. Clear? Right. Next question number 29. Question number 29ல என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாசிச்சு பார்க்கலாம். So for a chemical reaction, S gives Y, rate of a reaction increases by a factor of 1.8. இருந்துட்டு போட்டோம். When the concentration of X is increased by 1.5. அதாவது என்ன சொல்கிறேன்னா இனிஷியலாக என்னோட ரேட் வேல்யூ ஏதோ ஒரு வேல்யூ இருந்துச்சு, கான்சன்ட்ரேஷனும் ஏதோ ஒரு வேல்யூவாக இருந்துச்சு. ஸோ இதோட பேசிக் ரேட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு எழுதும்போ R is equal to K concentration X அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? எஸ் எழுதிக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம ரேட் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா என்னோட ரேட் வேல்யூவை மாற்றும்போது கான்சன்ட்ரேஷன் இங்கே மாறுது அப்படின்னு சொல்லிட்டு கொஷனில் கொடுத்துருக்கான். அப்படி மாறுதுன்னா கண்டிப்பாக ரேட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்கான்னா இனிஷியலாக என்னோட ரேட் ஆர், ஆனால் என்னோட ரேட்டை வந்துட்டு நான் R into 1.837 பண்ணும்போது 1.837க்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூவும் இவ்வளோ நேரம் எக்ஸாக இருந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூவும் 1.5x ஆகுது. சின்ஸ் இந்த ரெண்டு வேல்யூஸும் சிமிலராக இருக்காததுனால 1.5 1.5ன்னு இருக்காததுனால நான் இங்கே 1 போடல, n அப்படிங்கிற வேல்யூ யூஸ் பண்ணிக்கிறேன். n is our ஆர்டர் ஆஃப் திஸ் ரியாக்ஷன். ரைட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைஸ் பண்ணுறேன். டிவைஸ் பண்ணும்போது என்னோட R and R கட் ஆயிரும், K and K கட் ஆயிரும், ஃபைனலாக X and X கட் ஆயிரும். இல்லையா? ரைட். பாக்கி என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.837 is equal to 1.5 பவர் n இருக்கும். X பவர் n இருக்காதான்னு கேட்காதீங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே இந்த என்டையர் ஈக்குவேஷனை இதை வச்சு இதில் இருக்கக்கூடிய யூனிட்ஸை எல்லாம் மைனஸ் பண்ணியிருக்கேன், லைக் ரிமூவ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அப்போது எனக்கு என்ன தெரியுது, 1.5 அப்படிங்கிற வேல்யூ அதை விட கொஞ்சம் அதிகமான வேல்யூவாக மாறி இருக்கு இல்லையா? ஸோ அப்ராக்சிமேட்டாக என்னோட n வேல்யூ 1 நீங்கள் போட முடியாது, n வேல்யூ 1.25னும் போட முடியாது, n வேல்யூ 2னும் போட முடியாது. ஏன்னா 1.5 இங்கே 3ஆக மாறல, 1.8ஆக தான் மாறி இருக்கு. அதனால நான் இங்கே என்னோட n வேல்யூ 1.5னு அப்ராக்சிமேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் B would be the right answer. இல்லை மேம் எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டான வேல்யூ வேணும்னு சொல்லிட்டு இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 1.3 to 1.4 அந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், for a reaction X gives Y, அதே மாதிரி reaction தான். The rate of a reaction becomes 27 times when the concentration is increased 3 times. ரொம்ப ஈஸி கண்ணா. இங்கே என்ன சொல்லியிருக்கான், என்னோட இனிஷியல் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ். அதனால தான் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரேட்டை 27 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணும்போது என்னோட கான்சன்ட்ரேஷன் 3 மடங்காக மாறுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ லாஸ்ட் பண்ண மாதிரி அதே செட் ஆஃப் அதே வழி தான் நான் என்ன பண்ணுறேன், 27 is equal to 3 power n அப்படின்னு எடுத்துக்கிறேன். we know 3 power 3 is nothing but 27. 3 into 3 into 3 is nothing but 27 தெரியும். And so n is equal to 3. புரிஞ்சுச்சுங்களா? All right. Next question. The unit of rate and rate constant are same for.
யூனிட் ஆஃப் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் எந்த ஆர்டர் ரியாக்ஷனுக்கு சேமாக இருக்கும்? we know 0th ஆர்டரில் மட்டும்தான் ரேட் இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட்னு எடுத்திருக்கோம். ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா உங்களோட யூனிட்டும் சேமாக தான் இருக்கும். அதனால அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The rate of a reaction, ஒரு reaction கொடுத்திருக்கான், okay, இவ்வளோ பெரிய reaction கொடுத்திருக்கான், is given by the equation rate is equal to இவ்வளோ. If concentration is expressed in mole per liter, units of K என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கண்ணா. ரைட், இப்போ நமக்கு இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளோட எஸ் கான்சன்ட்ரேஷனோட யூனிட்ஸ் வந்துட்டு கான்சன்ட்ரேஷனோட வேல்யூ மோல் பர் லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கா. இதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், பிகாஸ் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் கான்சன்ட்ரேஷன் இப்படி தான் இருக்கும், மோல் பர் லிட்டராக தான் இருக்கும். சரி, ஓகே, ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கான், ரேட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH3COO C2H5 இன்ட்டு NaOH. இப்போ இந்த வேல்யூலேருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா எஸ், கண்டுபிடிக்க முடியும். முன்னாடி ஒரு கொஸ்டினில் கூட மேம் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ரேட் இக்குவேஷன் கொடுத்தான்னா சட்டுன்னு ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம் கண்ணா. ஓவரால் ஆர்டர் இஸ் நத்திங் பட் சம்மேஷன் ஆஃப் தீஸ் வேல்யூஸ். அப்படி சம் பண்ணி பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிச்சுங்களா? 1 + 1 2, இந்த 2 1ஐயும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது இது ஒரு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா நம்ம ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் என்னவா இருக்கும்? ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் கண்டிப்பாக சாரி, ரேட்டோட யூனிட் அப்படிங்கிறது செகண்ட் இன்வர்ஸாக இருக்கும். we already knew this இல்லையா? இப்போ எனக்கு என்ன தெரியும், என்னோட கான்சன்ட்ரேஷனோட யூனிட்ஸ் வந்துட்டு மோல் பர் லிட்டர்னு தெரியும், ரேட்டோட யூனிட் செகண்ட் இன்வர்ஸ் அப்படின்னு தெரியும். சாரி, ஆர்டர் மாற்றி எழுதிட்டேன் கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம். இங்கே ஆர்டர் வந்துட்டு இட் இஸ் 1. ஓகே, ஸோ அப்படி பார்க்குறச்சே நம்மளோட ரேட் யூனிட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் யூனிட் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணியே நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை கொண்டு வந்துடலாம். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் நம்மளோட ஆப்ஷன் C would be the right answer. புரிஞ்சிச்சிங்களா? ஜஸ்ட் ரேட்டுக்கான ஃபஸ்ட் என்ன ஆர்டர்னு கண்டுபிடிங்க, ஆர்டரை வச்சு ரேட்டோட யூனிட் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ரேட்டோட யூனிட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் யூனிட் ரெண்டுத்தையும் டிவைஸ் பண்ணோன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட் கிடைச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேட் கான்ஸ்டன்ட் இன் கேஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் இஸ், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்? ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். எப்போவுமே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் யூனிட்ஸ்க்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும். we know because R is equal to K, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர் 1 இல்லையா? ரைட், இதில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி இருக்காது. இன்ஃபேக்ட் 0th ஆர்டராக இருந்தாலும், ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருந்தாலும், செகண்ட் ஆர்டராக இருந்தாலும், எந்த ஆர்டராக இருந்தாலும் rate constant will not depend on concentration, rate R will depend on concentration. rate constant யாரப்பா டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ஆன்சர், ஒரே ஒரு ஆள் தான் மேம், டெம்பரேச்சர் தான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? கிளியரா? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கண்ணா, கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் டீப் டைவாக சொல்ல வேண்டிய கான்செப்ட்டுங்கிறதுனால தான் மேம் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார் அ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், ஒரு யூனிமாலிகுலர் ரியாக்ஷனில் எப்போவுமே ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் ஒன்னாக தான் இருக்கும். எப்போவுமே ஒரு யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் வந்தாவே ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் ஸ்லோவஸ்ட் ஸ்டெப், அதில் இருக்கக்கூடிய ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் அது வந்துட்டு மேபி 1 ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கலாம், 2 ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கலாம், 3 ஸ்டெப் ப்ராசஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எத்தனை ஸ்டெப்பு சொன்னாலும் அதில் இருக்கிறதுலையே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப்போட ஆர்டர் மாலிகுலாரிட்டி 1ஆக தான் இருக்கும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் A இஸ் த ரைட் ஆன்சர். ஆல்சோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, இது வந்துட்டு ஒரு எக்ஸப்ஷனல் பாயிண்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், NCERTயில் கூட கொடுத்துருப்பான். ரைட்,
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸில் மோஸ்ட்லி நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் பேஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்ப்போம். என்னென்ன விதமான ப்ராப்ளம் கேட்குறான் அப்படிங்கிறத பிகினர் லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், the first order of reaction is 50% completed in இவ்வளோ பீரியட். ரைட், how much time would take for 100% completion? மேம் 50% இவ்வளோனா 100% இதோட டபுளாக தானே இருக்கணும், அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இதை நம்ம ஈக்குவேஷன் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ரைட், ஓகே, ஸோ இதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு சில பேசிக்கான பாயிண்ட்ஸை வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். கண்ணா, நமக்கு என்ன தெரியும், நம்மளோட ரியாக்ஷன் 100% கம்ப்ளீட் ஆகணும்னா அதுக்கு இன்ஃபினைட் டைம் எடுத்துக்கும். மேம் இன்ஃபினைட் டைமா? ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக ஒரு ரியாக்ஷன் பண்ணும்போது அது மேபி ஒரு 20-30 மினிட்ஸ்லாம் முடியுதே, நீங்கள் ஏன் இன்ஃபினைட் டைம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். இனிஷியலாக ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரியாக்டன்ட்டோட வேல்யூ பீக்கில் இருக்கும் இல்லையா? அந்த பீக்கில் இருந்து அந்த ரியாக்ஷன் நடக்க 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 அந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த ரியாக்டன்ட்டோட கவுண்ட்டு பேர் மினிமல் 1-2 ஆகிற கேஸில் அந்த வேல்யூ அப்படியே ரீட்டைன் ஆகும். அதையும் நான் ரியாக்ட் பண்ண வைக்கணும்னா எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, யாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கல, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் இட் டேக்ஸ் இன்ஃபினைட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே ஒரு ரியாக்ஷன் 100% கம்ப்ளீட் ஆகணும், என்னோட ரியாக்டன்ட் எல்லாம் அப்படியே ப்ராடக்ட் ஆகணும் மேம், அதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா த ஆன்சர் இஸ் இன்ஃபினைட். அதோட வேல்யூ என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி, த ஆன்சர் இஸ் இன்ஃபினைட். ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் டி would be the right answer. Next, the expression to calculate time required for completion of zero order reaction is. ஒரு zero order reaction complete பண்றதுக்கு தேவையான எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம 0th order reaction இருந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது like R concentration is nothing but not concentration minus KT ன்னு நமக்கு தெரியும். For completion of a reaction, ஒரு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும்னா என்னோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆர் வந்து 0 ஆகணும் அப்படின்னு அர்த்தம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்கான். இதுவே வந்து டைம் கேட்டானா இன்ஃபினிட்டின்னு சொல்லணும், எக்ஸ்பிரஷன் கேட்டானா R is equal to 0ன்னு போட்டு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறச்சே நம்மளோட வேல்யூ KT is equal to concentration of R0 or T is equal to concentration of R0 by K அப்படின்னு வரும். So out of these 4 options, option A would be the right answer. புரிஞ்சுச்சுங்களா? ரைட், நெக்ஸ்ட் கொஷின். இந்த மாதிரி கொஷின் கொடுத்ததும் பயப்படக்கூடாது. எப்படி நம்ம முன்னாடி நம்மளோட ஹேபர்ஸ் ப்ராசஸ் கொடுத்தோ இல்லைன்னா N2O4 NO2 டிஸ்இன்டகிரேட் ஆகக்கூடிய ஃபார்முலா கொடுத்தோ கேட்குறானோ அதே மாதிரியான கொஷின் தான் இது. என்ன மேம் நம்மளோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸில் ஆர்கானிக் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களே, பயப்படவே கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு காம்போசிஷனுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எப்போவுமே நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி எல்லாம் பாயிண்ட்ஸ் வச்சு ஜஸ்ட் கார்பன் எங்கே இருக்குதுன்னு சொல்லாமல் டைரெக்டாக இந்த மாதிரி ஷேப்லாம் கொடுத்தானா, விச் மீன்ஸ் இன் ஈச் பாயிண்ட் யூ ஹாவ் அ கார்பன். புரிஞ்சுச்சா? கார்பனுக்கு 4 பாண்ட் வேணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 3 பாண்டுக்கும் சிங்கிள் பாண்ட் தான் கொடுத்துருக்கேன். அப்போ கண்டிப்பாக அந்த கார்பன் பேலன்ஸ் ஆகிறதுக்காக அது கூட 3 ஹைட்ரஜனை வச்சுருக்கும். விச் மீன்ஸ் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே மட்டும் 2 வரும். ஏன்னா இந்த ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது இவன் கூடயும் கனெக்ட் ஆகிருக்கு. சிமிலர்லி இங்கேயும் 2 வரும், இங்கேயும் 2 வரும். ஓகேவா? ரைட். ஸோ டைரெக்டாக கன்க்ளூஷன்ஸ்க்கு போக வேணால் இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் வேல்யூவை போட முடியும். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்கான், சைக்ளோப்ரோபேன் வந்துட்டு ப்ரோப்பீனாக மாறுது. ஏன் ப்ரோப்பீன் அப்படின்னு சொல்கிறான்? ஏன்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்திருக்கு. டபுள் பாண்ட் வந்தால் ENE அப்படிங்கிற சப்ஸ்டியூவெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மேம் என்ன ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படிங்கிறத நோமன்க்ளேச்சர் வீடியோவில் மேம் சொல்லியிருக்கேன். அதை ஜஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ரைட், இப்போது இதில் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத பார்த்தலாம்.
இந்த ஒரு ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுது, ஃபர்ஸ்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுது. ரைட், ரேட் கான்ஸ்டன்ட் இவ்வளோ அண்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ. ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூவும் கொடுத்துட்டா, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனோட வேல்யூவும் கொடுத்துருக்கான். அதாவது இந்த ரியாக்ஷன் நடக்க 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 ஆஃப்டர் 100 செகண்ட்ஸ் நம்மளோட சைக்ளோப்ரோபேனோட கான்சன்ட்ரேஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஆல்ரைட், இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியான ஒரு ஈக்குவேஷன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துட்டானா, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா K is equal to 2.303/t log of A by A minus x. இதில் A என்ன x என்ன அப்படிங்கிறதெல்லாம் மேம் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. 0th ஆர்டருக்கு என்ன ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் ஷாட்டில் பார்த்துருக்கோம். தெரியாதவங்க அதை ஒரு தடவை டிவைஸ் பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எனக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், என்னோட ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன் இஸ் இவ்வளோ அப்படின்னு அவனே கொடுத்துருக்கான் இல்லையா. ரேட் கான்ஸ்டன்ட் 2.7 × 10⁻³ கொடுத்துருக்கான். அதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு 2.7 × 10⁻³ இஸ் ஈக்குவல் டு 2.303/t. டைம் பீரியட் இங்கே என்னன்னு தெரியுமா? எஸ், டைம் பீரியட் தெரியுமா தெரியாதா? டைம் பீரியட் கொடுத்துருக்கான். பட் அதுக்கு முன்னாடி எப்படி இதை கால்குலேட் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். log of, I hope the board is clear, தெரியலைன்னா கேட்டுக்கோங்க. log of A, இங்கே இனிஷியல் வேல்யூ, இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை தான் ஏன்னு சொல்லுவாங்க, ஃபைனல் கான்சன்ட்ரேஷனை தான் A minus Xன்னு சொல்லுவாங்க. ஸோ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 0.29 கொடுத்ததுனால நீங்கள் இங்கே 0.29 divided by A minus X அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ரைட், இப்போ நம்ம இங்கே அவுட் ஆஃப் ஆல் ஆஃப் தீஸ் வேல்யூ A minus X ஃபைனல் கான்சன்ட்ரேஷனை தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஆஃப்டர் 100 செகண்ட்ஸ், இங்கே 100 செகண்ட்ஸ்னு கொடுத்ததுனால டீக்கு பதிலாக நான் 100 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சின்ஸ் பேஜ் பத்தாததுனால மேம் இங்கே சால்வ் பண்ணி காமிக்கல, நெக்ஸ்ட் பேஜில் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டெப்பை அப்படியே செக் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. என்னடா இது? ஓகே. ஸோ இப்போது நம்மளோட இனிஷியல் வேல்யூங்கிறது இதுதான் கண்ணா, நான் மேலே வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் என்னோட வேல்யூ. இதில் A minus X தான் நான் கண்டுபிடிக்கேன். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நான் என்ன பண்ணுறேன், எல்லா வேல்யூஸையும் ஒரு சைடு எடுத்துக்கிறேன். log of அந்த வேல்யூ மட்டும் ஒரு இடத்துல வச்சுட்டு பாக்கி எல்லா வேல்யூவும் எடுத்து பார்க்குறேன். எடுத்து பார்க்கும்போது இந்த வேல்யூ எல்லாம் இங்கே போகும்போது நமக்கு ஃபைனலாக நம்மளோட ஆன்சர் அப்படிங்கிறது 0.27 பிகாஸ் 10⁻³ × 100ங்கிறது 10⁻⁻1 கிடைக்கும். அப்படி பார்க்குறச்சு நம்ம 2.7 வந்துட்டு 0.27 ஆயிடும். ஸோ 0.27 divided by 2.303 is equal to log of 0.29 divided by A minus X. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 0.29 divided by A minus Xஐ A by B ஃபார்மேட்டில் எழுதுறேன். அப்படி எழுதுறச்சு எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும்? log of 0.29 minus log of A minus X கிடைக்கும் இல்லையா? இல்லையா? எஸ். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 0.29ஓட வேல்யூவை இப்படிக்காக கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்தோம்னாவே நமக்கான ஆன்சர் வந்துடும். ஓகே பாண்டிஜி, ஹாய் 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 கண்ணா, கிளாஸை கவனிங்க. ஓகே, ஸோ இதை கம்ப்ளீட்டாக நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் 0.22 அப்படின்னு கிடைச்சிடும். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். radioactive disintegration is an example for radioactive disintegration அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக தான் இருக்கும். இதுவும் ஒன்ஸ் அகெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் கொஷின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன், நம்மளோட ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உடஞ்ச தூள் தூளாக போகிற அந்த டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இட் வில் ஆல்வேஸ் பி அ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ரைட், நெக்ஸ்ட் கொஷின். The rate constant of a first order reaction is said to be 15 × 10⁻³ How long will 5 grams of this reactant takes place to reduce to 3 grams? அதாவது என்ன சொல்கிறாங்க, என்னோட ரியாக்ஷன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பா, அதோட ரேட் கான்ஸ்டன்ட் வந்துட்டு 15 × 10⁻³ அப்போது இனிஷியலாக என்கிட்ட 5 கிராம் ஆஃப் ரியாக்டன்ட் இருக்குது. இந்த 5 கிராம் 3 கிராமாக மாறுறதுக்கு
தேவையான டைம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னதுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா K is equal to 2.303 by T log of A divided by A minus X. இங்கே Aங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், A minus Xங்கிறது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த Kவையும் Tவையும் அப்படியே டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். டிஸ்பிளேஸ் பண்ணும்போது எனக்கு T is equal to 2.303 log of A by A minus X அப்படின்னு கிடைக்குது. இங்கே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் A அப்படிங்கிறது 5, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் B அப்படி A minus X அப்படிங்கிறது 3 இருக்கு. ஜஸ்ட் அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்னா, ஓகே, ஜஸ்ட் அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்னா T is equal to 2.303 divided by K value 15 into 10 to the power minus 3 அவனே கொடுத்துருக்கான். ஓகே, log of initial value 5 divided by final value 3. இதை நான் மொத்தமாக ஈக்குவேட் பண்ணேன்னா, மேம் உங்களுக்கு இங்கே ஈக்குவேட் பண்ணி காமிக்கல, பட் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஈக்குவேட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக ஒரு 34 to 35 செகண்ட்ஸ் அதுக்குள்ளே வரும். ஸோ நம்ம ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ அது கூட ரிலேட் ஆகிறதுனால ஐ எம் டேக்கிங் தட். புரிஞ்சிச்சுங்களா? ஆல் ரைட். நெக்ஸ்ட் கொஷின். கண்ணா ஏன் மேம் சால்வ் பண்ணி ஃபுல்லாக காமிக்கலைன்னா, இனிஷியலாக நம்ம கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணியிருந்தோம். இப்போது திஸ் இஸ் டைம் ஃபார் யூ டு சால்வ் த கொஷின்ஸ். ஸோ ஈக்குவேஷன் எல்லாம் போட்டு வேல்யூவை போட்டு சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ரைட். நெக்ஸ்ட், in a first order reaction, the concentration of reactant decreases from 400 to 25. அதாவது initial concentration 400, final concentration 25 and total time taken is 200 seconds. எல்லா வேல்யூவும் கொடுத்துட்டான். ரேட் கான்ஸ்டன்ட் K என்னன்னு கேட்டிருக்கான். இதற்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்கிறதுனால முன்ன பார்த்த அதே ஃபார்முலா தான். K is equal to 2.303 by T log of A by A minus X. இங்கே Tங்கிறது டைம் டேக்கன், ஏங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் A minus Xங்கிறது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். ரைட், வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறச்சே 2.303 divided by 200 log of initial value 400 divided by final value 25. 400 and 25 கட் பண்ணா 400 வந்துட்டு 1 times வரும், 25 வந்துட்டு 1 times வரும், whereas 400 25 தான், 100 வந்துட்டு 4 times, 200 வந்துட்டு 8 times, 300 வந்துட்டு 12 times, அப்போ 400 வந்துட்டு 16 times வரும். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இன்னும் ஈஸியர் ஆக்கிறதுக்காக 2.303 divided by 200 log of 16 வந்துட்டு நான் 4 பவர் லைக் 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். 4 ஸ்கொயர் ஆர் 2 to the power 4 அப்படின்னு எழுதிக்கலாம். 2 to the power 4 இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் 2 to the power 4 எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்போ 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இந்த லாக் ஃபார்மேட் அப்படிங்கிறது log of a power b ஃபார்மேட்டில் இருக்கா? நமக்கு என்ன தெரியும்? log of a power b is equal to b log a அப்படின்னு தெரியும் இல்லையா? அதனால நான் இந்த பவர் 4 முன்னாடி கொண்டு வந்துக்கலாம். ரைட். ஸோ நம்மளோட ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இப்போ மேலே எழுதுறேன் பாருங்க, or இங்கே எழுதுறேன் பாருங்க. 2.303 divided by 200 4 into log of 2 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நான் 200ஐயும் 2.3யும் கட் பண்ணுறேன். அப்ராக்சிமேஷன் தான் இது. 100 டைம்ஸாக இருந்துச்சுன்னா 100 டைம்ஸாக இருந்துச்சுன்னா 2.3 அப்ராக்சிமேட்டாக 1 டைமாக இருக்கும். எகெயின் 104 கட் பண்ணுறேன். 104 கட் பண்ணி பார்க்கும்போது 4 டேபிளில் இது 1 டைம்ஸாக இருந்துச்சுன்னா 100, 10 வந்துட்டு 8 2 டைம்ஸ், கேரி ஓவர் 2, 20 வந்துட்டு 5 டைம்ஸ், 25 அப்படின்னு வரும். ஸோ என்னோட ஆன்சர் அப்படிங்கிறது log 2 by 25ன்னு வரும். ஐ நோ log 2 by 25, log 2ஓட வேல்யூ divided by 25 போட்டேன்னா அப்ராக்சிமேட்டாக என்னோட வேல்யூங்கிறது 1.4 கிடைக்கும் கண்ணா. பிகாஸ் நான் வேல்யூஸ் இங்கே அப்ராக்சிமேட் பண்ணுறதுனால 1.4 கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி would be the right one. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின்.
கண்ணா இந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் இவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணாதான் உங்களால் கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் ஒவ்வொரு கொஷின் எப்படியெல்லாம் வருது, என்னென்ன வேரியேஷன்ஸ் வருதுங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. Next question. The decomposition of a substance follows first order kinetics. நம்மளோட order 1 அப்படின்னு கொடுத்துட்டேன். சரி, இனி நீங்கள் என்ன பண்ணுங்க, given டேட்டாவை அதுக்கு மேலேயே எழுதுங்க. ஓகேவா? ஸோ தட் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியராக சால்வ் பண்ண முடியும். If its concentration is reduced to 1/8 of its initial value in 12 minutes, அதாவது இனிஷியலாக என்னோட வேல்யூ 1 இருந்துச்சுன்னா ஃபைனலாக என்னோட வேல்யூ 1/8 ஆயிருக்கு. அதுவும் இது எடுத்துக்கிட்ட டோட்டல் டைமுங்கிறது 12 மினிட்ஸாக இருக்குது. ஓகேவா? 12 மினிட்ஸாக இருக்குது. தென் ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் எல்லாமே கம்ப்ளீட் வேல்யூவாக தான் கொடுத்துருக்கான். விச் மீன்ஸ் நம்ம அவ்வளோவா கட் பண்ண வேண்டிய வேலை இருக்காது. டக்குன்னு போட்டோம்னா சட்டுன்னு ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட்கான ஃபார்முலா K is equal to 2.303 by T log of initial concentration by final concentration. So initial concentration அப்படிங்கிறது இங்கே 1 இருந்துச்சுன்னா, அவங்க கொடுத்ததை வச்சு 1 இருந்துச்சுன்னா ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 1/8 இருக்கும். அப்போ அந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 2.303 divided by இங்கே டைமுங்கிறது 12 மினிட்ஸ். நம்மளோட யூனிட்டும் மினிட் இன்வர்ஸில் இருக்கிறதுனால மினிட்ஸை செகண்டாக கன்வெர்ட் பண்ண வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. 12 அப்படிங்கிறத டினாமினேட்டில் போட்டு log of initial concentration இங்கே 1 இருந்திருக்கு, which is 1 divided by final concentration 1/8 இருக்கு. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 divided by 1/8, அதாவது நியூமரேட்டரோட டினாமினேட்டராக இருந்துச்சுன்னா அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கு கொண்டு வரலாம் இல்லையா? அப்படி நான் கொண்டு வரச்சு என்னோட ஈக்குவேஷன் அப்படிங்கிறது 2.303 by 12 log of 8 அப்படின்னு மாறும். ஸோ இப்போ இந்த வேல்யூ ஆப்ஷன்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குன்னு தெரிய வருது. அண்ட் ஸோ ஆப்ஷன் பி would be our right answer. புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 40 நிமிஷத்தில் 30% டீகம்போஸ் ஆகுது. வாட் வில் பி இட்ஸ் டி ஹாஃப், அதோட ஹாஃப் லைஃப் பீரியட் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கான். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 40 மினிட்ஸில் 30% டீகம்போஸ் ஆகுது. ரைட்? நம்ம எப்பவும் போல் நம்மளோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். ஃபார்முலா இஸ் நத்திங் பட் ரேட் கான்ஸ்டன்ட் K is equal to 2.303 divided by T log of initial concentration A divided by final concentration A minus X. மேம் எதுக்கு மேம் இப்போது ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு போகிறீங்க? ரேட் கான்ஸ்டன்ட் கேட்கலையே, ஹாஃப் லைஃப் தானே கேட்டிருக்கான் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்ணா, ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ஹாஃப் லைஃப்கான ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கான ஹாஃப் லைஃப்கான ஃபார்முலா சைடில் எழுதுறேன் பாருங்கள், 0.693 by K இல்லையா? நமக்கு K வேல்யூ தெரியுமா? ரேட் கான்ஸ்டன்ட் தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிச்சிட்டு தென் அதை நம்ம டி ஹாஃப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். புரிஞ்சிச்சா? இதே ஃபார்முலா தான் 0th ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டருக்கு வரும்லான்னு நினைக்காதீங்க. இல்லை, நோ. ஒவ்வொரு ஆர்டருக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா நம்ம ஒன் ஷாட்டில் கொடுத்துருக்கோம். இந்த செஷன் முடித்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நம்மளோட வேல்யூஸை இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஐ நோ 2.303 divided by இங்கே டோட்டல் டைமுங்கிறது 40 மினிட்ஸாக இருக்குது. ஸோ 40 மினிட்ஸ் log of இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 30%னா இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 இருந்திருக்கும். ஸோ 100 divided by final concentration 30 இருந்திருக்கும். இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணி பார்த்தோம்னா 10 divided by 3 அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 3.33 வந்திருக்கும். 3.33 வந்திருக்கும். சிமிலர்லி 40 and 2.3 கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.3 2 டேபிளில் 1 டைம்ஸ்னால் 40 வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 20 டைம்ஸ் வந்திருக்கும். 1/20 log of 3.33. இப்போ இந்த வேல்யூவை நான் கம்ப்ளீட்டாக டிவைஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது, சாரி, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், ஒரு நிமிஷம், இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 கண்ணா
30% டீகம்போஸ் ஆயிடுச்சு, போயிருச்சுன்னு தான் சொல்கிறான். அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் 40 தானே? சாரி மேம், தப்பு பண்ணிட்டேன். இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100, ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு 70. அப்போ இதையும் கட் பண்ணேன்னா பாக்கி எனக்கு 10/7 வரும். இப்போ log of 10 மைனஸ் log of 7லாம் போட்டு வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறது, என்னோட கேயோட ஃபைனல் வேல்யூ அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக 8 into 10 to the power minus 3 இருக்கும். நான் அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கேன், எக்ஸாக்டாக எடுக்கல. எக்ஸாக்டாக எடுத்தேன்னா எனக்கு 8.9 கிடைக்கும். ஓகே, 8.9 கிடைக்கும். அதை நான் 9 கூட வச்சு எடுத்துக்கலாம். சரியா? ரைட், 9 into 10 to the power minus 3. இப்போ எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைச்சிருச்சு. நான் இதை வச்சு என்னோட ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹாஃப் லைஃப்க்கான ஃபார்முலா அப்படிங்கிறது T12 is equal to 0.693 divided by என்னோட K value. K value இங்கே என்னவா இருக்கு? K value is nothing but 9 into 10 to the power minus 3. I think the board is visible now. Okay, so இப்போ 9 0.6 கட் பண்ணுறோம். கட் பண்ணி பார்க்குறச்சே நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 9 into 0.69, அப்போ அது 0.7 எடுத்துக்கலாமா? எஸ், 0.7 எடுத்துக்கலாமா? ரெண்டு டைம் கட் பண்ணோன்னா அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்துட்டு 0.007 கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆர் 0.07 கிடைக்கிற மாதிரி இருக்கும். 0.07. இப்போ இந்த 10 to the power minus 3 மேலே வந்துச்சுன்னா, ஓகே, 10 to the power minus 3 மேலே வந்துச்சுன்னா 10 to the power plus 3 ஆகும். ஸோ இன்டூ 10 to the power plus 3. அப்போது ஒரு நிமிஷம் கிளியராக எழுதி காமிக்கிறேன். ஸோ நம்மளோட வேல்யூ 0.07, 10 to the power minus 3 மேலே வந்துச்சுன்னா இன்டூ 10 to the power plus 3 ஆகும். 10 to the power plus 3 இங்கே ஆட் ஆச்சுன்னா நம்மளோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக நான் என்ன பண்ணணும்? என்னோட பாயிண்ட்டை 1 2 3 வேல்யூக்கு மாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ மாற்றும்போது என்னோட வேல்யூ 77.7, பிகாஸ் 0.07777 தான் வேல்யூ போகும், அதனால 77.7 மினிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ஸோ கால்குலேஷன்ஸ் மேம் அப்ராக்சிமேட் பண்ணி போட்டதுனால எனக்கு 0.07 வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு எக்ஸாக்டாக போட்டிங்கனாலும் கிட்டத்தட்ட இந்த வேல்யூ தான் வரும். ரைட்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிட்டோம். கொஷின் நம்பர் 43. கொஷின் நம்பர் 43ல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தலாம். The decomposition of dinitrogen pentoxide N2O5 decompose ஆகக்கூடிய அந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் லாவை ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆர்டராக இருக்குது. ரைட், வாட் வில் பி த ரேட் கான்ஸ்டன்ட்? ரேட் கான்ஸ்டன்ட் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கான். ரேட் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்த்ததும் கிவன் டேட்டா கூட பார்க்க வேணாம், ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. ஸோ ரேட் இஸ் நத்திங் பட் ரேட் கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு 2.303 by T log of initial concentration A divided by final concentration A minus X. சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோன்னா at T is equal to 1800 என்னோட கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2O5 1.45 இருக்கு. சிமிலர்லி T is equal to 1600 என்னோட வேல்யூ வந்துட்டு 0.88 மாறி இருக்கு. இது என்ன மேம், எப்போவுமே ஒரு வேல்யூ ஆஃப் டி தான் கொடுப்பான், இங்கே 2 வேல்யூ ஆஃப் டி கொடுத்துருக்கான். சிமிலர்லி கான்சன்ட்ரேஷன் எப்பவும் போல் 2 வேல்யூ கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வெரி சிம்பிள். நமக்கு வித்தின் த நெக்ஸ்ட் 10 minutes, வித்தின் த நெக்ஸ்ட் 20 seconds, 200 seconds அப்படின்னு இந்த ஃபைனல் அண்ட் இனிஷியல் வேல்யூவோட டிஃப்ரென்ஸை தான் டைரெக்டாக முந்தின கொஷின்லாம் கொடுத்துருந்தான் இல்லையா? இந்த கொஷினாக இருக்கட்டும், இல்லைனா இந்த கொஷினாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் டைரெக்டாக த டோட்டல் டைம் டேக்கனை தான் கொடுத்துருக்கான். இங்கே இனிஷியல் அண்ட் ஃபைனல் வேல்யூ கொடுத்ததுனால நம்ம இனிஷியல் மைனஸ் ஃபைனல் பண்ணி இங்கே அந்த டீயை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ இங்கே டோட்டல் டைம் டேக்கன் இஸ் 1800 மைனஸ் 1600, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 200 கிடைக்கும். இந்த 200 தான் நான் இங்கே டைமில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட், இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 2.303 டிவைடட் பை 200 log ஆஃப் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன், இங்கே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 1.45 இருக்குது, டிவைடட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 0.88 இருக்குது. ஓகே, 0.88. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறேன். ஈக்குவேட் பண்ணி பார்க்குறச்சே
என்னோட வேல்யூஸ் இது வந்துட்டு 1 டைமாக இருந்துச்சுன்னா இது வந்துட்டு 100 டைம்ஸாக இருக்குது. 1/100 நான் 10⁻⁻2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, log of 1.45 0.8. அப்ராக்சிமேட்டாக நான் இதை வந்துட்டு ஒரு 1.45 0.8 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக இது 1 டைம்னா இது 2 டைம் கட் ஆகுமா? 2 இல்லை, 2 விட ஒரு சில வேல்யூ கம்மியாக இருக்கும், 1 பாயிண்ட் சம்திங் வரும். நான் கம்ப்ளீட்டாக log 2 அப்படின்னே எடுத்துக்கிறேன். ஓகேவா? log 2ஓட வேல்யூ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா இது சம்வேர் அரவுண்ட் 0.1 சம்திங். ஆனால் இங்கே நம்மளோட ஆக்சுவல் லாக் வேல்யூ 1.8 1.9 தான் வரும். அப்போ லாக் வேல்யூ 1 பாயிண்ட் சம்திங்கில் வருதுன்னா எப்போவுமே log of 1 point something is always equal to 0.192 0.23. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னோட லாக் வேல்யூ 1 பாயிண்ட்ல வருதுன்னா அப்போ அதோட ஆக்சுவல் வேல்யூ 0.19லேருந்து 0.23 இருக்கும். என்னோடது ஒரு 1.8 1.9லாம் வரும்னு அப்ராக்சிமேட் பண்ணி எடுக்கிறதுனால நான் இங்கே log of 1.8 அப்ராக்சிமேட்டாக நான் வந்துட்டு ஒரு 0.2ங்கிற மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஒரு நிமிஷம். அப்போ நான் வந்துட்டு 0.23 அப்படின்னு எழுதிக்கிறேன் இன்டூ 10⁻⁻2 ஆர் இது நான் மொத்தமாக எழுதணும்னா 2.84 இன்டூ 10⁻⁻4 அப்படின்னு எழுதிக்கலாம். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 44 C14. ஓகே, reconnection successful. மேம் பேசுறது கேக்குதா கண்ணா? There was some issue in between. கேக்குதுங்களா? I hope it is clear. Yes. Okay, clear. ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணுங்கிறத பார்த்துடலாமா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மேம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் நிதானமாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ தட் எல்லா டைப்ஸையும் நம்ம இங்கேயே கவர் பண்ணிடலாம். ஓகேவா? The half-life of a radioactive decay of C14 is said to be இவ்வளோ இயர்ஸ். சரி, half-life என்னங்கிறத கொடுத்துருக்கேன். An archaeological artifact containing wood had only 80% of C14. ஒரு வுட்டில் வந்துட்டு 80% of C14 தான் இருந்துச்சு. அப்போ 20% டீகம்போஸ் ஆயிடுச்சு. அந்த ட்ரீயோட ஏஜ் என்னவா இருக்கும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின், அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான கொஷினும் கூட. பட் உங்களுக்கு ஒரு சில வேல்யூஸ் கிளியராக இங்கே தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை எல்லாத்தையுமே நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆல்சோ ஒரு ரேடியோ ஆக்டிவ் டீகேனா அது கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனாக தான் இருக்கும் இல்லையா? ஃபஸ்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா டி ஹாஃபுக்கான ஃபார்முலா இஸ் நத்திங் பட் 0.693 by K இல்லையா? எஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஈக்குவேஷனை எழுதிட்டோம் இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எனக்கு டி ஹாஃப் கொடுத்துருக்கான், கே வேல்யூ வேணும் இல்லையா? அப்போ தானே அதோட ஏஜ் நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுலேருந்து கே இஸ் ஈக்குவல் டு 0.693 டிவைடட் பை டி ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் டி ஹாஃப் வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.693 டிவைடட் பை 5730. இதை ரெண்டுத்தையும் கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணாமல் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, வேல்யூ கிடைக்கும். சரியா? ரைட். நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கிறேன். என்னோட கே ஃபார்முலாவில் போடும்போது அது ஈஸியாக சால்வ் ஆயிரும் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரைட். நெக்ஸ்ட் எனக்கு என்ன தெரியும், என்னோட ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனோட கே ஃபார்முலா அப்படிங்கிறது அந்த 2.30 டிவைடட் பை 3 log of a by a minus xன்னு தெரியும். என்கிட்ட கே வேல்யூ இருக்குது, டோட்டல் டைம் தான் இங்கே கேட்டிருக்கேன். அதனால T is equal to 2.303 divided by K log of initial concentration. எப்போவுமே இனிஷியல் கான்சன்ட்ரேஷனுங்கிறது இந்த இடத்துல 100ஆக தான் இருக்கும், பர்சன்டேஜுங்கிறதுனால 100ஆக தான் இருக்கும். ஸோ 100 by 80% லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆர்டிஃபேக்டில் 80% கார்பன் 14 மிச்சம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதனால ஃபைனல் வேல்யூ 80. புரிஞ்சிச்சிங்களா? இப்போ நான் இந்த கே வேல்யூவை, இங்கே இருக்கக்கூடிய கே வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுது,
இங்கே எனக்கு 0.693 divided by 5730 வருது அப்படின்னு தெரியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் டினாமினேட்டரோட டினாமினேட்டராக இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நான் மேலே கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். அப்படி எடுத்துகிட்டு போனேன்னா கண்ணா பேஜ் இல்லாததுனால ஒரே பேஜில் சைடில் எரேஸ் பண்ணி காமிக்கிறேன், குழப்பிக்காதீங்க. டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் இருந்த வேல்யூவை நான் இங்கே நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? log of 100/80. இப்போ log of 100/80 0 கட் ஆயிரும். 5/4 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? 5/4 or log of 5/4 நான் log of 5 minus log of 4 அப்படின்னு கூட எழுதிக்கலாம். minus log of 4. ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரைட், நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூஸை எல்லாம் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு தெரிய வருது என்னென்னா, என்னோட 6 டேபிளில் 24 4 டைம்ஸ் வருது. அந்த 24ஐயும் இதையும் நான் கட் பண்ணேன்னா, ஓகே, 0.6 நான் அப்படியே 6 டேபிளில் வச்சுக்கிட்டேன்னா இது 1 டைம்ஸ், இது வந்துட்டு 24ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அப்ராக்சிமேட்டாக எனக்கு 4 டைம்ஸ் வரும். 4 into 5700, 5000 கூட 4 மல்டிப்ளை பண்ணேன்னா இட் வுட் கிவ் மீ சம்வேர் அரவுண்ட் 20,000. அப்போது இந்த 5730 அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் log of 5 minus log of 4 எவ்வளோங்கிறத கேல்குலேட் பண்ணுங்கள். கேல்குலேட் பண்ணி ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கான ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக 1845 வரும். ஓகேவா? ரைட். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் பி வுட் பி த ரைட் ஆன்சர். ஏன் மேம் சால்வ் பண்ணி காமிக்கலன்னா, யூ ஹாவ் டு டூ சம்திங்னா கொஞ்சம் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ மேம் சால்வ் பண்ணேன்னா இந்த செஷன் ரொம்ப பெருசாக போகும், அதனால தான் சால்வ் பண்ணி காமிக்கல. ரைட், நெக்ஸ்ட் a plot of log a minus x against the time, ஒரு நிமிஷம், okay, so a plot of log a minus x against time is a straight line. இங்க என்ன சொல்றான், நான் வந்துட்டு ஒரு கிராஃப் வரைகிறேன். ஓகே, இங்க log of a minus xங்கிறது என்னோட ஃபைனல் கான்சன்ட்ரேஷனோட லாக் ஆர் லாக் ஆஃப் a minus xனே எழுதிக்கலாமே. லாக் ஆஃப் a minus x இதற்கும் டைமுக்கும் நான் வந்துட்டு கிராஃப் போட்டேன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. we always know concentration with respect to time ஒன்று கூடும் இல்லைன்னா குறையும், விச் மீன்ஸ் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க போகிறது இல்லை இல்லையா? அதனால நான் என்ன பண்ணுறேன், ஏறும் இறங்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு இது வந்துட்டு இந்த மாதிரி வேல்யூ தான். ரைட். ஸோ இப்போது இது எந்த ஆர்டரை பேஸ் பண்ண ஈக்குவேஷன்? எப்போவுமே நீங்கள் வந்துட்டு மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு கிராஃப் வருதுன்னா ஸ்லோப் இஸ் நத்திங் பட் ஸ்லோப் என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணிங்க. இப்போ இதோட ஸ்லோப் என்ன அப்படின்னு நம்ம மேத்தமேட்டிக்கலாக செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு k/2.303 கிடைக்கும். ஆல்சோ உங்களோட ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டைமுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கிடைச்சிச்சுன்னா திஸ் ஆல்வேஸ் கம்ஸ் அண்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர். 0th ஆர்டர் கிராஃப்ஸுக்கு என்ன ட்ரிக், ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிராஃப்ஸ்க்கு என்ன ட்ரிக் அப்படிங்கிறத 0th ஆர்டரில் 0 மார்க் வாங்கின பையன், ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 100 மார்க் வாங்கின பையன் சொல்லி ஒரு ஸ்டோரி வச்சு மேம் ட்ரிக் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ட்ரிக்கை ஒன் ஷாட்டில் ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் ஆப்ஷன் பி வுட் பி த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 2 plots are shown below between concentration and time. 2 plot கொடுத்திருக்கான், concentration and time base பண்ண 2 plots. Which of the following are shown in the graphs respectively? Right. So first உங்களுக்கு log of a minus x கொடுக்கல, வெறும் a minus x தான் கொடுத்திருக்கான். So a minus x with respect to t slope வந்துட்டு minus k வா வருதுனா or k base பண்ணி வருதுனா அது either 0th order or 2nd order இருக்கும். எப்போவுமே உங்களோட ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்படியே கொடுத்துட்டானா அது 0th ஆர்டர், அதை ரிவர்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருக்கானா ஐ ஹோப் இட் இஸ் கிளியர்னா, இந்த மாதிரி ரிவர்ஸில் கொடுத்துருந்தானா அது 2nd ஆர்டர். இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சிமிலர்லி உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிராஃபில் 1 a minus x கொடுக்குற இடத்துக்கு பதிலாக 1/a minus xன்னு கொடுத்தானா
அது தேர்ட் ஆர்டராக இருக்கும். ஸோ 0th and 2nd and 1st and 3rd இந்த செட்ஸ் வந்துட்டு எப்போவுமே காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் சி 0th ஆர்டர் அண்ட் 2nd ஆர்டர் would be the right answer. ஓகேவா? ரைட். Next question, half-life period of a first order reaction is 10 minutes. Half-life கொடுத்துட்டா what percentage of the reaction will be completed in 100 minutes? 10 minutesல half-life like half of the substance முடியுதுன்னா 100 minutesல எவ்வளோ substance முடிஞ்சிருக்கும்? or percentage of reaction என்னவா இருக்கும்? இதற்கான ஈஸி ஃபார்முலா அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய 0.693/t half ஃபார்முலா தான். இது ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கிறதுனால நான் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ரேட் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக பர்சன்டேஜ் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த கே வேல்யூவையும் இந்த என்டையர் ஈக்குவேஷனையும் லைக் ஈக்குவேட் பண்ணி பார்க்குறேன் சைட் பை சைடாக. கேக்கான ஃபார்முலா என்ன? 2.303 டிவைடட் பை டி log of initial concentration A by final concentration A minus X. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இனிஷியலாக என்கிட்ட 100% இருந்துச்சுன்னா ஃபைனலில் 100லேருந்து கண்டிப்பாக ஒரு வேல்யூ குறைஞ்சிருக்கும். அதை எக்ஸ்ன்னு அப்படியே வச்சுக்கிறேன். இந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச எல்லா வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 0.693 டிவைடட் பை ஹாஃப் லைஃப் வந்துட்டு 10 minutes இல்லையா? So 10 is equal to 2.303 by 100 log of 100 by 100 minus 6. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். ஸோ இப்போ இதற்கான ஒரு சிம்பிளஸ்ட் ட்ரிக் நான் ஒன்று சொல்கிறேன் கண்ணா. எப்போவுமே உங்களோட ஹாஃப் லைஃப்பை விட உங்களுக்கு கொடுத்துருக்கிற டைம் 10 மடங்காக இருந்துச்சுன்னா, ஓகேவா, 10 டைம்ஸாக இருந்துச்சுன்னா, which means அந்த 10 டைம்ஸ் வேல்யூக்கான பர்சன்டேஜ் வேல்யூ எப்போவுமே 99ஆக இருக்கும். ஓகேவா? 99 or 99.9% இருக்கும். அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா 99%. ஓகே மேம், இந்த மாதிரி என்னென்ன டைம் பீரியட் டிஃப்ரென்ஸுக்கு என்னென்ன டி ஹாஃப் வரும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில் வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll make a video for that. சரியா? ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரிக்கை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். அதை செக் பண்ணிக்கோங்க. இட் will be really helpful for you. ரைட். ஸோ அப்படி பார்க்குறச்சே என்னோட 10 வந்து 100ஆக மாறி இருக்குது, விச் மீன்ஸ் இட் ஹாஸ் கெயின் 10 டைம்ஸ். 10 டைம்ஸுங்கிறதுனால நான் 99% எடுத்துக்கிறேன். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின், what will be the half-life of a first order reaction for which the value of rate constant is 200 second inverse? Rate constant கொடுத்தா first order கொடுத்துட்டா, ஸோ நமக்கு T half is nothing but 0.693 divided by 200 அப்படின்னு தெரியும். கட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்துட்டு எஸ் 200ன்னு சொல்லும்போது இது 100 ஆயிரும். whereas இது வந்துட்டு 0.39% ஆயிரும். இதை மேலே கொண்டு வந்தேன்னா 0.39 into 10 to the power minus 2 or 3.9 into 10 to the power minus 3. இது அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான் கண்ணா. நான் எக்ஸாக்டான வேல்யூ எடுக்கல. 3.9 into 10 to the power minus 3ங்கிறது அப்ராக்சிமேட்டான வேல்யூ தான். ஸோ 3 into 10 to the power minus 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். பார்க்கும்போது ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கண்ணா எப்போவுமே இந்த மாதிரி கொஷின்ஸில் எக்ஸாக்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. இந்த மாதிரி அப்ராக்சிமேட் பண்ணி வேல்யூ எடுத்தாவே போதும், உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ரைட். ஓகே. ஸோ 49th question, in a first order reaction the concentration of reaction is reduced to 1/8 of initial concentration in 75 minutes. Okay, what is the half-life period of the reaction in minutes? இதே கொஷினை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம சால்வ் பண்ணியிருந்தோம். ஓகே, பட் ஆனால் அங்கே உங்களோட கான்சன்ட்ரேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்து இந்த டைம் கேட்டிருப்பான். இங்கே டைம் கொடுத்து ஹாஃப் லைஃப் பீரியட் கேட்டிருக்கான். அவ்வளோதான். சரியா? ஸோ அதே கொஷின் மாதிரியே நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பவும் போல் உங்களோட ரேட் கான்ஸ்டன்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுப்பீங்க. தென் ரேட் கான்ஸ்டன்ட்டை டி ஹாஃப் வேல்யூவில் போடுவீங்க. போட்டிங்கன்னா உங்களோட ஆன்சர் வரும். ஜஸ்ட் இந்த ஒரு கொஷினை ட்ரை பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணிவிட்டு இதற்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நம்மளோட மெயின் கமெண்ட் ஸ்ட்ரீமில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கொஷின் நம்பர் 49 இஸ் அ homework for you. Right. Next question, the half-life of a reaction. Okay, following first order kinetics. First order kinetics னு சொல்லிட்டா, when initial concentration is of X is said to be இவ்வளோ, initial concentration A இவ்வளோ and initial rate R வந்துட்டு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டா. ரைட்.
இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான்? half life கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். எப்படி மேம் இந்த மாதிரி கொஷின்ஸை சால்வ் பண்ணுறது? இந்த கொஷினில் ரேட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான் இல்லையா? ரேட் கான்ஸ்டன்ட் கொடுக்கல, ரேட்டோட வேல்யூ கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கிறதுனால நம்ம half lifeக்கான ஃபார்முலா என்ன? 0.693 divided by k. ரேட் கான்ஸ்டன்ட் கண்டிப்பாக வேணும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க? ரேட் கான்ஸ்டன்ட் வேணும்னா அந்த 2.303 divided by t log of initial concentration minus final concentration பண்ணீங்க. இங்கே உங்களுக்கு இனிஷியல் மட்டும்தான் கொடுத்துருக்கான், ஃபைனல் கொடுக்காததுனால நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ண போகிறீங்க? ரேட் ஈக்குவேஷன்லேருந்து ரேட் கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ரேட் ஈக்குவேஷன் இஸ் நத்திங் பட் R is equal to K into concentration of X. இங்கே X தான் நம்ம ரியாக்டன்ட். ஓகே, ஆர்டர் வந்துட்டு 1ங்கிறதுனால பவர் 1 வரும் கண்ணா. இங்கே ரேட்டோட வேல்யூ 0. I hope it is clear now. ஓகே, 0.00352 அப்படின்னு இங்கே தான் கொடுத்துருக்கான். எஸ், ரேட் வேல்யூ கொடுத்துருக்கான். இஸ் ஈக்குவல் டு K into concentration of X வந்துட்டு 0.01 இருக்குது. ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் 0.01. சரியா? நான் என்ன பண்ணுறேன், என்னோட இந்த என்டையர் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த வேல்யூஸை 10 to the பவரில் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? 10 to the பவரில் எடுக்கும்போது என்னோட 0.00352 அப்படிங்கிறது 0.123 பிளேஸ் தள்ளி வைக்கிறதுனால இன்டூ 10 to the பவர் ரைட் சைட் தள்ளி வைக்கிறதுனால -3 போட்டுக்கிறேன். அப்போது 3.5 into 10 to the power -3 is equal to K into இங்கே 1 2 பாயிண்ட் தள்ளி வைக்கிறதுனால நான் அதை 10 to the power -2 or 1 into 10 to the power -2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? கிளியரா? ரைட். இப்போது இந்த 10 to the power -3 and 10 to the power -2 கட் ஆயிடுச்சுன்னா எனக்கு இங்கே 10 to the power -1 மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஸோ என்னோட K வேல்யூ அப்படிங்கிறது K வேல்யூ இஸ் ஈக்குவல் டு K வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 3.5 into 10 to the power -1 or 0.352 அப்படின்னு கிடைச்சிருக்கு. K வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா? ஹாஃப் லைஃப் கண்டுபிடிக்கலாம். half life T half is equal to 0.693 divided by K, that is equal to 0.693. இப்போதான் நம்ம K வேல்யூ கண்டுபிடிச்சோம், அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் 0.352ன்னு வரும். அப்ராக்சிமேட்டாக இது ரெண்டுத்தையும் கட் பண்ணோம்னா இது 1 டைம் இது 2 டைம்னு வரும் இல்லையா? அப்ராக்சிமேட்டாக. எஸ். ஸோ அப்ராக்சிமேஷனில் நான் இதை 2 minutes அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஆர் இதுக்கு நியரஸ்டான வேல்யூ இங்கே யார் இருக்கான்னு பார்த்தா ஆப்ஷன் பியில் மட்டும்தான் 1.969 இருக்காங்க. எக்ஸாக்ட் வேல்யூ போட்டிங்கன்னா 1.9 வரும். அப்ராக்சிமேட்டாக மேம் இங்கே 2 minutes போட்டிருக்கேன். புரிஞ்சிச்சிங்களா? கிளியரா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் கண்ணா. ஓகே, ரைட். என்ன பாயிண்ட்னு பார்க்கலாம். இன் சூடோ யூனிமோலிகுலார் ரியாக்ஷன், ஒரு சூடோ யூனிமோலிகுலார் ரியாக்ஷனில் இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும்? ரைட். சூடோ யூனிமோலிகுலார் ரியாக்ஷனில் எப்போவுமே ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கும். ஓகேவா? 1 reactant is present. அண்ட் இந்த சூடோ மாலிகுலார் ரியாக்ஷன் எங்கே வரும்னா, நம்மளோட ஒரு ரியாக்டன்ட் கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அங்கே தான் நம்ம அதை சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். இதுவே யூனிமாலிகுலர் ரியாக்ஷனா டோட்டலாகவே ரியாக்டன்ட் ஒன்றா தான் இருக்கும் இல்லையா? ஸோ மாலிகுலாரிட்டினா ஒன்றும் இல்லை, டோட்டல் நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட், எத்தனை நம்பர் ஆஃப் விதமான ரியாக்டன்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் மாலிகுலாரிட்டி. ஒன்றா இருந்துச்சுன்னா அதை யூனிமாலிகுலர், ரெண்டாக இருந்துச்சுன்னா டைமாலிகுலர் தான் சொல்லுவோம். சூடோ யூனிமாலிகுலர் அப்படிங்கிறது என்கிட்ட இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டில் ஒன்று எக்ஸஸாக இருந்துச்சுன்னா அப்போ அதை சூடோ யூனிமாலிகுலர்னு சொல்லுவேன். சிமிலர்லி சூடோ டைமாலிகுலர்னா 2 ரியாக்டன்ட் எக்ஸஸாக இருக்கும். ட்ரைமாலிகுலர்னா லைக் சூடோ ட்ரைமாலிகுலர்னா 3 ரியாக்டன்ட் எக்ஸஸாக இருக்கும். அதனால இந்த கான்செப்ட் வச்சு பார்க்குறச்சு ஆப்ஷன் சி வுட் பி த ரைட் ஆன்சர். இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷனுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நம்மளோட hydrolysis of ester.
ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்து இதில் எது வந்துட்டு சூடோ யூனிமாலிகுலர்னு கேட்கலாம். இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a pseudo first order hydrolysis of ester in water. நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே ரியாக்ஷன் தான். The following results were obtained. இல்லை, இங்கே கொடுத்துருக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. What will be the average rate of reaction between the interval 30 to 60 seconds? அதாவது 30 to 60 செகண்ட்ஸ்குள்ள ஆவரேஜ் ரேட் என்னவா இருக்கும்? ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே ஒரு ஃபார்முலா. இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பெரிய டேபிள் காலம்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி டேபிள் காலம் கொடுத்துட்டான்னா நம்மளோட பாதி வேலை முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரைட்? ஸோ பொதுவாக ஆவரேஜ் ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டெல்டா கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி இல்லையா? இங்கே இனிஷியலாக நம்ம எந்த டைம் பீரியடுக்குள்ள ஆவரேஜ் எடுக்கணும்னையும் சொல்லியிருக்கா, விச் இஸ் 30 to 60 செகண்ட்ஸ். அப்போது டெல்டா டி இஸ் நத்திங் பட் 60 minus 30. சரி மேம், இந்த பீரியட்குள்ள கான்சன்ட்ரேஷன் வேல்யூ என்னவா இருக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். அதற்கு தான் இங்கே டேபிள் காலம் கொடுத்துருக்கா இல்லையா? மோல் லிட்டர் இன்வர்ஸ்னால் அது கான்சன்ட்ரேஷன், செகண்ட்ஸ்னால் ஆப்வியஸ்லி அது டைமாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஃபார் 60 செகண்ட்ஸ் அண்ட் 30 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கா. 60 செகண்ட்க்கு 0.17 அண்ட் 30 செகண்ட்ஸ்க்கு 0.31. அப்போ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் போதும், நமக்கான வேல்யூ கிடைச்சிடும். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். இப்போ இதை மேம் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், ஜஸ்ட் பாருங்கள். இப்போது நான் 0.17 அண்ட் 0.31 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக என்ன வேல்யூ கிடைக்கும்? அதுக்கு முன்னாடி இங்கே யாரோட வேல்யூ கொடுத்துருக்காங்க? ரியாக்டன்ட்டோட வேல்யூவை தான் கொடுத்துருக்காங்க. ரியாக்டன்ட்டோட வேல்யூனா இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் வரணும் இல்லையா? அப்போ அந்த மைனஸ் இங்கே வரும். மைனஸை நான் உள்ளே கொண்டு வந்துட்டேன்னா தென் மை என்டையர் ஈக்குவேஷன் வுட் பி இன் ப்ளஸ். அதனால இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக 0.41 வரும் இல்லையா? சிமிலர்லி 60 minus 30 டினாமினேட்டரில் அந்த வேரியேஷன் வராது. 60 and 30 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 30 கிடைக்கும். இப்போ 0.41 நான் 30ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 4 into 10 to the power minus 3 கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? ரைட். ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ. அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன், ஆப்ஷன் பி would be the right answer. ஓகே. ஸோ டேபிள் காலம் கொடுத்தானா நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு தான் அர்த்தம். கொஷின் பெருசாக இருக்குன்னு சொல்லி பயப்பட வேணாம். நம்ம கொஷின் எவ்வளோ பெருசாகுதோ அவ்வளோ டேட்டா நமக்கு கிடைக்க போகுது. விச் மீன்ஸ் நம்மளோட ஆன்சர் 1-2 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். நெக்ஸ்ட் கொஷின். The time taken for 90% of first order reaction to complete is approximately. சரி மேம், இங்கே என்ன டைரெக்டாக நம்மள்கிட்ட ரேட் இல்லை, ரேட் கான்ஸ்டன்ட் இல்லை, எந்த வேல்யூவும் இல்லை, 90% முடிஞ்ச போகுது. அப்போது என்னோட ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டைம் டேக்கன் என்னவா இருக்குன்னு மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்படின்னா இதற்கான ஃபார்முலா தான் K is equal to 2.303 by T log of A by A minus 6. ஓகே, ரைட். இப்போது இங்கே ஆன்சரை பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹாஃப் லைஃப் ரிலேட்டடாக இருக்குது. ஓகேவா? ஆல்சோ டைம் டேக்கன் தான் கேட்டிருக்கான். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கே வேல்யூக்கு பதிலாக ஹாஃப் லைஃப்க்கு உள்ள ரிலேஷனை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஐ நோ T half is equal to 0.693 by K இல்லையா? ரைட். அப்போ K is equal to 0.693 by T halfங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? அதை நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஆல்சோ டைம் தான் வேணுங்கிறதுனால டைம் இங்கேயும் கே இங்கேயும் வந்துடும். அப்படி பார்க்குறச்சே என்னோட ஈக்குவேஷன் T is equal to 2.303 divided by, இப்போ நான் K வேல்யூவை ஹாஃப் லைஃப் பீரியட் மாதிரி எழுத போகிறேன். அப்போது 0.693 the whole divided by T half. ஓகே, log of initial concentration. என்னோட வேல்யூ பர்சன்டேஜில் இருக்கிறதுனால இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 இருக்கும், டிவைடட் பை ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இங்கே 90% கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் 10% இருக்கும். அதனால டிவைடட் பை 10. இதுவும் கட்டாயிரும். லாக் ஆஃப் 10 வந்து 1 அப்படின்னு வரும். ஸோ என்னோட வேல்யூ அப்படிங்கிறது
2.303 இங்க டினாமினேட்டரோட டினாமினேட்டர்ல t half இருக்கறனால நான் அதை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துக்கிறேன். t half divided by 0.693 into 1 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், 2.3யும் 0.69யும் கட் பண்றேன். கட் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டா 3 வருமா? எஸ், 3 வரும் இல்லையா? ஸோ இது 1 டைம்ஸ்னா இது 3 வரும். 1/3 t half அப்படின்னு கிடைக்கும். 1/3 நான் வந்துட்டு எஸ் 1/3 அப்ராக்சிமேட்டாக நான் வந்துட்டு 0.33 அப்படின்னு எடுத்துக்கலாம். t half அப்படின்னு வரும், which means 3.3 times of half life period would be the right answer. ஓகேவா? சின்ஸ் மேம் எல்லாமே அப்ராக்சிமேஷனில் எடுத்துருக்கிறதுனால நமக்கு அப்ராக்சிமேட்டான வேல்யூ வந்திருக்கு. இதுவே நீங்கள் எக்ஸாக்டாக கட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 1/0.3 வரும் கண்ணா. 0.3ன்னு சொல்லும்போது that will give you 3.3. புரிஞ்சிச்சுங்களா? எஸ், ஓகே. ஸோ அதையும் கிளியராக மேம் எழுதி காமிச்சிடுறேன். இங்கே இது 1 டைம்ஸ் தான், இது 0.3 டைம்ஸ். ஏன்னா 0.6 தானே கீழே இருக்குது, அதனால 1/3 into 10⁻⁻1 அப்படின்னு கிடைக்கும். 1/3 வந்துட்டு நான் 0.3 இந்த 10⁻⁻1 மேலே வந்துச்சுன்னா into 10⁻1 that is 3.3ன்னு கிடைக்கும். ஸோ 3.3 t half, that is your right answer. t half. ஓகேவா? கிளியரா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணா. எங்கேயாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்பப்போ கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. டவுட்டோட செஷன் பார்க்க வேணாம், சரியா? ரைட், நெக்ஸ்ட் நம்ம டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளே தான் போகிறோம். இந்த டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸில் தான் நம்ம அரினியஸ் ஈக்குவேஷன், ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, கொலிஷன் தியரினா என்ன, த்ரெஷோல்டு எனர்ஜினா என்ன அப்படிங்கிறத பற்றின எல்லா டைப் ஆஃப் கொஷினையுமே இங்கே தான் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே there is a possibility that you can get graph questions. graph question கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். கான்செப்ட் பேஸ் பண்ண கொஷின்ஸ் அண்ட் ஃபார்முலா கொஷின்ஸ் அவ்வளோவா கேட்கறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துலையும் 0th and 1st ஆர்டர்லையும் நீங்கள் கிராஃபை நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கலாம். கொஷின் நம்பர் 54 ரொம்பவே ஈஸியான கொஷின் கண்ணா. The temperature dependence of rate of chemical reaction can be explained by Arrhenius equation. Arrhenius equation தெரிஞ்சிச்சுன்னா இதை நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. நமக்கு Arrhenius equation அப்படிங்கிறது K is equal to AE power minus EA by RT அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல தான் இருக்குது, as you can see, and so option B would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். An endothermic reaction with high activation energy for forward reaction. Forward reaction க்கு high activation energy இருக்குன்னு சொல்லியிருக்கான், is shown by the figure. சரி, எப்பவுமே endothermic reactionனா அவனுக்கு ஹீட் வேணும். ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக இருக்கணும்னா ஹீட் வேணும் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா? ஏன் அவனுக்கு ஹீட் எனர்ஜி அதிகமாக தேவைப்படுது? ஏன்னா அவனோட ரியாக்டன்ட்டோட எனர்ஜி ரொம்ப குட்டியூண்டாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ ரியாக்டன்ட்டோட எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால தான் ஹீட்டை தாங்கன்னு சொல்லி இருக்கிற எனர்ஜி எல்லாம் வாங்கி த்ரெஷோல்டுக்கு போயிட்டு தென் ப்ராடக்டை இங்கே கொடுக்குது. ஓகேவா? இதுதான் எண்டோதெர்மிக்கான கிராஃப். இதுவே நான் எக்ஸோதெர்மிக்கான கிராஃப் எழுதணும்னா என்னோட ரியாக்டன்ட்டோட எனர்ஜி ப்ராடக்டோட எனர்ஜியை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எக்ஸோதெர்மிக்ல என்னோட ரியாக்ஷன்லேருந்து ஹீட்டு வெளியில் போகும் இல்லையா? அந்த ஹீட் அப்படிங்கிறது நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு சொந்தமானது இல்லையா? ப்ராடக்ட் இருந்து தானே அந்த எனர்ஜி போகுது. சின்ஸ் இந்த எனர்ஜி வெளியில் ஹீட்டாக போகிறதுனால ஆப்வியஸாக ரியாக்டன்ட்டோட எனர்ஜியை விட ப்ராடக்டோட எனர்ஜி எக்ஸோதெர்மிக்கில் ரொம்பவே மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்கும். ப்ராடக்ட்க்கு லோ எனர்ஜி, ரியாக்டன்ட்க்கு ஹை எனர்ஜி இருக்கும். எண்டோக்கு அப்படியே உல்ட்டா. எண்டோதெர்மிக்கில் எனக்கு ஹீட் வேணும்னு இருக்கிற ஹீட்டை எல்லாம் வாங்கிப்பான். இந்த ரியாக்டன் ஹீட்டு வாங்கினதுனால தானே ப்ராடக்டாக மாறுது. அப்போ அந்த ஹீட் எல்லாம் ப்ராடக்ட்டு தானே இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த எனர்ஜி ஃபுல்லாக ப்ராடக்ட் எடுத்துக்கினால வந்த டிஃப்ரென்ஸ். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் C would be the right answer. புரிஞ்சிச்சுங்களா? ஆல் ரைட். 56th question. For an endothermic reaction, ஒரு endothermic reactionல
delta H represents enthalpy of the reaction in kilojoules mole inverse. Enthalpy delta H வந்துட்டு நான் இந்த வேல்யூ வச்சு சொல்றேன். The minimum amount of activation energy will be. அப்போ இப்படி பார்க்கறச்சே the minimal amount needed for activation energy என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. சரி, நீங்களே யோசிச்சு பாருங்களேன். என்னோட டெல்டா ஹெச் அப்படிங்கிறது என்னோட ரியாக்ஷனில் ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட், அதாவது ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட்க்கு இடையே உள்ள சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி தான் இல்லையா. டெல்டா ஹெச் இஸ் நத்திங் பட் சேஞ்ச் இன் ப்ராடக்ட்ஸ் ஹீட் மைனஸ் ரியாக்டன்ஸ் ஹீட் இல்லையா. இது ரெண்டுத்துக்கும் இல்லை டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மைனஸ்ங்கிறத விட டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். இப்போது இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸை விட நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி, அதாவது நம்ம ரியாக்ட் ஆகிறதுக்கு தேவையான எனர்ஜிங்கிறது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ரியாக்டன்ட் இங்கே இருக்குது, ப்ராடக்ட் இங்கே இருக்குன்னா ஆப்வியஸ்லி இந்த எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் அது த்ரெஷோல்டுக்கு போய் ப்ராடக்டாக மாறும் இல்லையா, கரெக்டாக. அதனால நம்மளோட டெல்டா ஹெச்சை விட எப்போவுமே நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி அதிகமாக தான் இருக்கும். எண்டோதெர்மிக்கில் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் ஸோ more than delta H will be the right answer for endothermic. இதுவே எக்ஸோதெர்மிக்னு கேட்டானா எக்ஸோதெர்மிக்கில் நம்மளோட எனர்ஜி வேல்யூ அப்படிங்கிறது சின்ஸ் ப்ராடக்ட் இங்கே இருக்கிறதுனால நான் ரெட் கலரில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அங்கே தான் ப்ராடக்ட் இருக்குது. விச் மீன்ஸ் ரியாக்டன்ட்டோட வேல்யூ விட ப்ராடக்டோட எனர்ஜி வேல்யூ ரொம்ப கம்மின்னு சொல்கிறச்சே. எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனில் டெல்டா ஹெச்சை விட நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி கம்மியாக இருக்கும். எண்டோதெர்மிக்னா அதிகமாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? கிளியரா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். த டீகம்போசிஷன் ஆஃப் அ ஹைட்ரோகார்பன், ஒரு ஹைட்ரோகார்பனை நான் டீகம்போஸ் பண்ணுறேன், ஃபாலோஸ் த ஈக்குவேஷன் திஸ். அது வந்து இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுது. இங்கே ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும்னு கேட்டுக்கா. ரொம்பவே ஈஸியான கொஸ்டின் கண்ணா. அரேனியஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சால் இதெல்லாம் சப்பமெட்ரு சால்ட் வாட்ரு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும், நம்மளோட அரினியஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இங்கே எழுதியிருந்தோம் இல்லையா. எஸ் காமிக்கிறேன். எஸ் ஏஇ மைனஸ் இஏ பை ஆர்டி இல்லையா. எஸ் கே இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. இங்கே ஐயோ மாற்றி எழுதிட்டேனோ, ஒரு நிமிஷம். நம்மளோட ஈக்குவேஷன் ஏஇ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. இங்கே இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணோன்னா நமக்கு இஏ வேல்யூ கிடைச்சிடும். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கே தெரியும் இல்லையா. ஸோ ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். மேம் இதை பண்ணல, நீங்கள் இதை பண்ணி எனக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திஸ் வில் பி யுவர் செகண்ட் ஹோம்ஒர்க். ஓகேவா? ரைட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின். The temperature dependence of rate of chemical reaction is given by Arrhenius equation. Arrhenius equation வச்சு கொடுக்குறாங்க. Which of the following graphs will be a straight line? அதாவது இந்த 4த்துல எந்த கிராஃப் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கா. ஸோ இந்த 4 கிராஃப்ஸில் கண்ணை மூடிட்டு நீங்கள் எழுத வேண்டிய ஒரு விஷயம் ln k by 1/t. இந்த கிராஃப் மட்டும்தான் அரினியஸ் ஈக்குவேஷனில் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். புரிஞ்சிச்சா? ஏன் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வீணோ நம்மளோட அரினியஸ் ஈக்குவேஷனில் லான் அண்ட் லாக் பேசிஸ்லேயும் எழுதலாம். அப்படி எழுதுறச்சே ln of k is equal to EA by RT plus ln of A அப்படின்னு கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? அப்போது இங்கே நான் இந்த என்டையர் வேல்யூவை நான் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா என்னோட ln k is inversely proportional to 1/t வருமா? எஸ், ln k is inversely proportional to 1/t வருமா? நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ இதை மொத்தமாக கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு இந்த ரிலேஷன் கிடைக்குது. விச் மீன்ஸ் என்னோட ln k வேல்யூ கூட டெம்பரேச்சர் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை நான் கிராஃபாக போட்டேன்னா எனக்கு இந்த கிராஃப் கிடைக்கும். அண்ட் ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் ln k வர்சஸ் 1/tக்கு மட்டும்தான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். எஸ்,
இதுவும் ஒரு கிராஃப் பேஸ்ட் கொஷின் கண்ணா. ஆக்சுவலி இந்த பார்ட்டில் நம்ம நிறைய கிராஃப் பேஸ்ட் கொஷின்ஸ் பார்ப்போம், ஆஸ் ஐ டோல் பிஃபோர். ஸோ நிதானமாக ஒவ்வொரு கொஷினையும் பாருங்கள், சரிங்களா? ரைட். The graph of the effect of catalyst on activation energy is given below. அதாவது இந்த கிராஃபில் இனிஷியலாக என்னோட ரியாக்டன்ட் இந்த பாயிண்ட்டுக்கு போய் தான் ப்ராடக்டை உருவாக்கணும். இதுதான் நம்மளோட த்ரெஷோல்ட் பாயிண்ட்டாக இருந்துச்சு. பட் நான் கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோட ரியாக்டன்ட்க்கு கம்மியான த்ரெஷோல்ட் கிராஃப் தான் இருக்குது. அண்ட் ஸோ இந்த த்ரெஷோல்ட் பாயிண்ட் வந்ததுமே டக்குன்னு அது ப்ராடக்டாக மாறுது. இதுதான் எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட். எஃபெக்ட் ஆஃப் கேட்டலிஸ்ட்டில் கேட்டலிஸ்ட் த்ரெஷோல்ட் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இது எல்லாத்தையுமே மாற்றிடும். ஸோ அப்படி பார்க்குறச்சே இனிஷியலாக என்னோட த்ரெஷோல்ட் பாயிண்ட் இங்கே இருந்துச்சு. அந்த த்ரெஷோல்ட் பாயிண்ட்டை என்னோட கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணதுனால கீழே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு அது கம்மி பண்ணிருச்சு. இதுதான் கான்செப்ட். சரி, இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸுங்கிறது நான் முன்ன சொன்ன ஆக்டிவேஷன் எனர்ஜியோட பாத் வித்தவுட் கேட்டலிஸ்ட். ஒய்ங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜியோட பாத் வித் கேட்டலிஸ்டா? அப்படியா? கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. இங்கே யாருக்கு எக்ஸுங்கிற பேர் கொடுத்துருக்கான்? குட்டி கிராஃபுக்கு தான் எக்ஸுங்கிற பேர் கொடுத்துருக்கான். யாருக்கு ஒய்ங்கிற பேர் கொடுத்துருக்கான்? பெரிய கிராஃபுக்கு தான் ஒய்ங்கிற பேர் கொடுத்துருக்கான். அப்போ ஒய் இஸ் த கிராஃப் வித் அவுட் கேட்டலிஸ்ட், எக்ஸ் இஸ் த கிராஃப் வித் கேட்டலிஸ்ட். கரெக்டா? எப்பவுமே கிராஃப் அண்ட் கிராஃபில் கொடுத்துருக்கிற இந்த நோட்டேஷன்ஸ் கிளியராக பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒய் வித்தவுட் கேட்டலிஸ்ட், எக்ஸ் வித் கேட்டலிஸ்ட், இந்த 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது we came to know that ஆப்ஷன் சி would be the right answer. ஏன்னா இங்கே தான் எக்ஸுக்கு வித் கேட்டலிஸ்ட்டும் ஒய்க்கு வித்தவுட் கேட்டலிஸ்ட்டும் கொடுத்துருக்கான். புரிஞ்சிச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம் கண்ணா. Next question would be the last question under this concept. Right. The rate constant of a first order reaction for which EA is 35 and frequency constant is இவ்வளவு. மேம் frequency constant இது என்ன புதுசாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ஈஸி தான். மேம் சொல்கிற மாதிரி போட்டிங்கன்னா உங்களால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, ஸோ நமக்கான ஃபார்முலா எப்போவுமே இந்த மாதிரி கால்குலேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா அர்னியஸில் இருக்கக்கூடிய லாக் ஈக்குவேஷன் ஃபார்முலாவாக இருக்கணும். ஸோ லாக் ஈக்குவேஷன் ஃபார்முலா எழுதிக்கலாம். லாக் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஏ மைனஸ் இஏ பை 2.303 RT. புரிஞ்சிச்சுங்களா? ரைட். இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாக் ஆஃப் கே. லாக் ஆஃப் கே தெரியுமா? தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ லாக் ஆஃப் கே எடுத்துக்கலாம். லாக் ஆஃப் ஏ வேல்யூ தெரியுமா? ஏ வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கானே, ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். ஸோ ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்னா இட் இஸ் நன் அதர் தேன் ஏ வேல்யூ. அதனால லாக் ஆஃப் 1.45 இன்டூ 10⁻11 எடுத்துக்கோங்க. மைனஸ் இஏ வேல்யூ கொடுத்துருக்கானா ஆக்டிவேஷன் எனர்ஜி, இஏ வேல்யூ 35ன்னு கொடுத்துருக்கான். அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். 35 divided by 2.303 into R value இங்கே கொடுத்துருக்கானா? கொடுக்கல. ஆனால் R value நமக்கு தான் தெரியுமே. It is nothing but our universal gas constant. இங்கே நம்மளோட வேல்யூஸ்லாம் கேலரி பேஸ் பண்ணி இருக்கிறதுனால எப்போவுமே நம்மளோட வேல்யூஸ் கேலரி பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 2 தான் இருக்கும். ஓகேவா? இன்டூ டைம் வேல்யூ. இங்கே டைம் வேல்யூ 300 டிகிரி செல்சியஸ். அண்ட் ஸோ இங்கே 300ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிச்சா? கிளியரா? ஜஸ்ட் இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு லாக் கே ஆர் கே வேல்யூ தான் வேணும். ஸோ லாக் கே இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1.45 இன்டூ 10⁻11. செக் பண்ணி பாருங்கள். நான் இதை வந்துட்டு லாக் ஆஃப் ஏபி ஃபார்மேட்டில் எடுத்துக்கிறேன். ஓகே மேம், சைடில் எழுதி காமிக்கிறேன் கண்ணா ஃபார்முலாவை. லாக் ஆஃப் ஏ இன்டூ பி இஸ் நத்திங் பட் லாக் ஆஃப் ஏ ப்ளஸ் லாக் ஆஃப் பி. அப்படி பார்க்குறச்சே இங்கே ஏ அப்படிங்கிறது 1.45. லாக் ஆஃப் 1.45 will approximately give me 0.16 or 17 அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கும். ஓகேவா? ரைட். whereas log of b ங்கிறது 10⁻11. 10⁻11 வந்துட்டு நான் 11 log 10ன்னு எழுதிக்கலாமா? அப்போ எனக்கு அங்கே ஒரு 11 கிடைக்கும். ஸோ மை ஆன்சர் would be 11.16. ஓகேவா? ரைட்.
உங்களுக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காக தான் மேம் சைடில் இந்த ஒரு சின்ன கேல்குலேஷனை எழுதி காமிச்சிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸோ நமக்கு இங்கே லாக் ஆஃப் அர்னியஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது 11.16 கிடைச்சிருச்சு. மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி வேல்யூ எல்லாமே இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த வேல்யூஸை மட்டும் நம்ம கட் பண்ணி பார்த்தா போதும். கட் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு என்ன தெரியுதுன்னா 35 5 டேபிளில் வந்துட்டு 7 டைம்ஸ் வருது. 300 5 டேபிள்ஸில் வந்துட்டு 60 டைம்ஸ் வருது. நெக்ஸ்ட் 7ஐயும் இங்கே வேறு ஏதாவது வேல்யூவை கட் பண்ண முடியுமா? முடியாது. அதனால நான் 7 டிவைடட் பை 2.303 இன்டூ 2வை வந்துட்டு நான் டைரெக்டாக 2 into 2ன்னு எடுத்துக்கிறேன். 4 into 60 கிடைக்கும். விச் வுட் அப்ராக்சிமேட்லி பி 0 4 6 ஆர் 4 6 ஆர் 24 214 கிடைக்கும். ஓகேவா? 240 250 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு அப்ராக்சிமேட்டாக 25 into 10 to the power 3 வருது. நான் எழுதலை பிகாஸ் இட் இஸ் கிலோ கேல்லே, அதனால 10 to the power 3 வரும். ஸோ இதையும் 10 to the power 3ன்னு எழுதிக்கிட்டேன்னா இதையும் கட் பண்ணேன்னா எனக்கு அப்ராக்சிமேட்டாக 0.13 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? 0.13 அப்படிங்கிற வேல்யூ வரும். இது நான் வந்துட்டு 0.013ங்கிற வேல்யூ வரும். இதை நான் வந்துட்டு ஃபுல் வேல்யூவில் எழுதி பார்த்தேன்னா எனக்கு 11.16 எஸ் மைனஸ் 13.20 வரும் கண்ணா. அவ்வளோதான், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் வந்துட்டு மைனஸ் பண்ணி பார்க்குறச்சே எனக்கு அப்ராக்சிமேட்டாக -2.1 கிடைக்கும். 2.1 ஆர் 2 கிடைக்கும். சரியா? ரைட். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு ஆன்டி லாக் எடுக்க போகிறேன். லாகுக்கு ஆன்டி லாக் எடுக்கணும்னா அதற்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி பார்க்கணும். அப்போது நமக்கு k is equal to 7.9 into 10 to the power -3 கிடைக்கும். மேம் ஆன்டி லாக் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் தனியாக போடுறேன். ஓகே, இன்ஃபேக்ட் லாக் வேல்யூஸ் என்னென்ன வரும், ஆன்டி லாக் வேல்யூஸ் என்னென்ன வரும், எக்ஸ்போனன்ட் வேல்யூ என்னென்ன வரும் அப்படிங்கிறத தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது மட்டும் கிளியர் ஆயிரும். அதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் நம்ம கொலிஷன் தியரி பேஸ் பண்ண கொஷின்ஸ்க்கு தான் போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் எய்தர் கான்செப்ட் பேஸ்ட் questions-ஆ இருக்கலாம். It can be assertion and reasoning. It can be statement based questions. So collision theory-லேருந்து concept based questions தான் வரும். அதை நம்ம கவர் பண்ணாமே போதுமானதாக இருக்கும். Okay, so very first question. The increasing concentration of reactants leads to change in. நம்மளோட reactant-ஓட வேல்யூ கூடுச்சுன்னா ஆர் சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன வேல்யூ மாறும்? நமக்கு எப்பவுமே என்ன தெரியும், நிறைய மாலிகுல்ஸ் இருந்துச்சுன்னா, நிறைய ரியாக்டன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா முட்டிப்பாங்க. நல்லா முட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களோட கொலிஷன் ஃப்ரீக்வன்சி அதிகரிக்கும், ரியாக்ஷன் நல்லா நடக்கும், இனிஷியலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். விச் மீன்ஸ் whenever there is an increase in concentration, there is an increase in collision, and அந்த கொலிஷனை நான் இன்க்ரீஸ் இன் கொலிஷன் ஃப்ரீக்வன்சினுமே சொல்லலாம். அதனால் அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் பி கொலிஷன் ஃப்ரீக்வன்சி would be the right answer. Next question. The rate constant is given by the equation, okay, இருக்கட்டும், which favor should register a decrease for reaction to produce more rapidly. அதாவது என்ன கேட்டிருக்கான்னா, எனக்கு என்னோட ரியாக்ஷனில் ஒரு விஷயம் குறையணும். அந்த ஒரு விஷயம் குறைஞ்சிச்சுன்னா என்னோட என்டையர் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி, இப்போ நம்ம இந்த என்டையர் ஈக்குவேஷனை பார்க்கலாமே. இந்த ஈக்குவேஷன் பார்த்தா கிட்டத்தட்ட நம்ம அர்ரீனியஸ் ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கா? எஸ். ஆனால் அங்கே ஏக்கு பதிலாக இங்கே பிசெட் கொடுத்துருக்கான். கரெக்டாக பிசெட் கொடுத்துருக்கான். ஜஸ்ட் தட் இதை நான் கரெக்டாக எழுதுனேன்னா பிசெட் டிவைடட் பை இ பவர் இஏ பை ஆர்டி வரும். கரெக்டா? ரைட். ஸோ இப்போது இங்கே என்னோட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இஏ வேல்யூ குறைஞ்சிச்சுன்னா என்னோட டினாமினேட்டர் வேல்யூ கம்மியாகும். டினாமினேட்டர் வேல்யூ கம்மியாச்சுன்னா நியூமரேட்டர் வேல்யூ அதிகரிக்குமா? எஸ். நியூமரேட்டர் வேல்யூ அதிகரிச்சிச்சுன்னா ரேட் கான்ஸ்டன்ட் கேவோட வேல்யூவும் அதிகரிக்குமா?
கான்செப்ட் சிம்பிள் தான் கண்ணா. என்னோட கே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும்னா ஒன்று என்னோட நியூமரேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும், ஆர் என்னோட டினாமினேட்டர் வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும். என்னோட டினாமினேட்டர் நான் குறைக்கணும்னா டினாமினேட்டரில் பவர் இருக்குது, பவரில் ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இருக்குது. ஒன்ஸ் அகெயின் டினாமினேட்டரோட வேல்யூ குறைக்கணும்னா எக்ஸ்பொனென்ஷியல் இருக்கிறதுனால இஏ வேல்யூவை நான் குறைக்கணும். அண்ட் ஸோ இந்த என்டர் வேல்யூ குறையணும்னா இ வேல்யூ குறைஞ்சா போதும். கரெக்டா? அதனால அவுட் ஆஃப் தீஸ் ஆப்ஷன் சி would be the right answer. புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட், the rate constant is given by the equation. rate constant கான ஈக்குவேஷனா rate of general reaction can be expressed on the basis of collision theory. நான் collision theory வச்சு சொல்ல முடியும். rate is equal to இந்த equation எழுதிக்கிறேன். once again Arrhenius equation தான் இங்க கொடுத்திருக்கான். which of the following statement is not correct for the above expression? இங்க மேல கொடுத்திருக்கிற இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் பேஸ் பண்ணி இந்த ஆப்ஷன்ஸ்ல எது இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். எப்பவுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் எது கரெக்ட் இன்கரெக்ட்டுங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்டானா ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. பிகாஸ் நிறைய குழந்தைங்க ஆன்சரை கண்டுபிடிச்சிடுறாங்க, பட் ஆனால் அது கரெக்டாக இன்கரெக்டா அப்படிங்கிறத பார்க்காம தப்பாக மார்க் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்ட் இன்கரெக்ட் பேஸ் கொஷின் வந்துச்சுன்னா எப்போவுமே அந்த கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கிற வார்த்தையை கொஷினில் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி ஃபர்ஸ்ட் திங். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு வார்த்தையாக வாசித்து பார்க்க போகிறேன். First one, Z is the collision frequency and it is equal to number of collisions per second per unit volume of the reaction mixture. கரெக்ட் தானே? இந்த Z அப்படிங்கிறத நம்ம Arrhenius equationல A அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் பேசுறது கேட்குதுங்களா? எஸ், am I audible? பேசுறது கேட்குறேன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஆர் நோ கண்ணா? ஓகே, எஸ், கிளியர், வண்டர்ஃபுல். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், e to the power minus EA by RT அப்படிங்கிறது EA பேஸ் பண்ண வேல்யூ. இங்கே EA எய்தர் ஈக்குவல் ஆர் கிரேட்டராக இருக்கணும். ஆக்டிவேஷன் எனர்ஜி எய்தர் ஈக்குவல் ஆர் கிரேட்டராக இருக்கணும். அதுவுமே கரெக்டான பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், E is the activation energy of the reaction. உங்களுக்கு ஈன்னு சொன்னாலும் ஏன்னு சொன்னாலும் அது நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறிக்கிற ஒரு டேர்ம் தான். விச் மீன்ஸ் ஆப்ஷன் சி இஸ் ஆல்சோ கரெக்ட். மூணுமே கரெக்டாக இருந்துச்சுன்னா டி தான் தப்பாக இருக்கலாம், இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆல் த மாலிகூல்ஸ் which collide with one another are effective collisions. அதாவது என்னோட எல்லா மாலிகூல்ஸும் என்னோட சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 மாலிகூல் இருக்குது, அது முட்டினாலும் 3 மாலிகூல் இருக்குது, அது முட்டினாலும் அதனால எனக்கு கண்டிப்பாக ப்ராடக்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டாக தப்பா? நம்மளே படிச்சிருக்கோம் இல்லையா, வெறும் அவங்க முட்டினா மட்டும் பத்தாது, அவங்களோட ஓரியன்டேஷனும் கரெக்டாக இருக்கணும். அதாவது என்னோட A ப்ளஸ் B மைனஸ், ஒரு மாலிகுல் இருக்கிற A ப்ளஸ் B மைனஸ், C மைனஸ் அண்ட் D ப்ளஸ் இப்படி முட்டுக்குச்சுன்னா அங்கே ப்ராடக்ட் உருவாகாது. இதுவே A ப்ளஸ் B மைனஸ் C ப்ளஸ் D மைனஸ் ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் பக்கம் வர மாதிரி முட்டினா மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட் உருவாகும். விச் மீன்ஸ் எல்லா கொலிஷன்ஸ்னாலையும் எல்லா மாலிகுல்ஸும் கொலைட் ஆகிறதுனால நமக்கு ஒரு ப்ராப்பரான எஃபெக்டிவான ரியாக்ஷன் அங்கே நடக்காது. அங்கே ப்ராப்பரான ஓரியன்டேஷன் இருக்கணும். ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன் டி would be the right answer. புரிஞ்சிச்சிங்களா? ராங் ஸ்டேட்மெண்ட், ரைட் ஆன்சர் அப்படி சொல்லிக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், threshold energy is equal to, நம்மளோட threshold energy எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? threshold energy அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இனிஷியலாக என்னோட ரியாக்டன்ட்டோட எனர்ஜி இங்கே இருக்குது. ஓகேவா? என்னோட ரியாக்டன்ட் இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு போனால் தான் அதனால ரியாக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணாதான் அதனால ரியாக்ட் பண்ண முடியும். திஸ் மினிமல் எனர்ஜி விச் இஸ் நீடட் டு ரியாக்ட், இந்த மினிமல் எனர்ஜி அதை அட்டைன் பண்ணாதான் ரியாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மினிமல் எனர்ஜி தான் நம்ம த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்லுவோம். புரிஞ்சிச்சுங்களா? இப்போது இந்த ரியாக்டன்ட் இந்த இடத்துல இருந்து த்ரெஷ்ஹோல்டுக்கு போனோம்னா நம்ம ஒரு விதமான எனர்ஜியை கொடுக்கணும். த எனர்ஜி விச் இஸ் கிவன் பை அஸ் டு ஆக்டிவேட் த ரியாக்டன்ட். அந்த ரியாக்டன்ட்டை
இந்த ஒரு இடத்துல இருந்து இங்க தூக்கி கொண்டு போய் வைக்கிறதுக்காக, இவனை ஆக்டிவேட் பண்றதுக்காக நம்ம கொடுக்கிற எனர்ஜி தான் ஆக்டிவேஷன். ஓகே, ஆக்டிவேஷன் எனர்ஜி. கரெக்டா? புரிஞ்சிச்சுங்களா? எஸ். ஸோ நமக்கு என்ன தெரிய வருது? த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி இஸ் நத்திங் பட் ரியாக்டன்டோட எனர்ஜி பிளஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி, விச் மீன்ஸ் reactant-ஓட energy is nothing but energy of molecules plus activation energy. So out of these four options, option C would be the right answer. புரிஞ்சிச்சிங்களா? ஆப்ஷன் C தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட், for a certain reaction, ஒரு ரியாக்ஷன் நடக்குது. A large fraction of molecule has energy more than threshold energy. நிறைய மாலிகுல்ஸ்க்கு, ஒரு சில மாலிகுல்ஸ்க்கு த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி இருக்கு. ஸ்டில் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் வெரி ஸ்லோ. இருந்தாலும் என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு. த பாசிபிள் ரீசன் ஃபார் திஸ் குட் பி. ரைட், இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு மொத்தமாக சொல்கிறேன். என்கிட்ட ஒரு 100 மாலிகுல்ஸ் இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 70 மாலிகுல்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி வச்சுருக்காங்க. த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜினா என்ன? த மினிமல் எனர்ஜி விச் இஸ் நீடட் ஃபார் த ரியாக்ஷன். அந்த எனர்ஜியை விட அதிகமான எனர்ஜி இந்த லார்ஜ் ஃப்ராக்ஷன் 70 பேர், 100 பேரில் 70 பேர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் என்னோட ரியாக்ஷனோட ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இதற்கான காரணம் என்னவா இருக்கும்? கொலிஷன் தியரி பேஸ் பண்ண கொஷினாக இருக்கிறதுனால இதற்கான காரணம் அந்த கொலைடிங் மாலிகுல்ஸ்க்கு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்காததாக தான் இருக்கும். ஏன்னா முன்னாடி ஒரு கொஷனில் கூட நான் சொல்லியிருந்தேன், 2 மாலிகுல்ஸ் முட்டனா மட்டும் பத்தாது, அந்த மாலிகுல்ஸோட பாசிட்டிவ் அயான், அதாவது ஒரு மாலிகுல் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் அயான் இன்னொரு மாலிகுலுக்கு இடையே பக்கத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அயான் கூட தான் முட்டிக்கணும். அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவும் முட்டினா மட்டும்தான் நமக்கு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். அப்போ பாசிட்டிவும் நெகட்டிவ் முட்டணும்னா அங்கே கரெக்டாக அவங்க அலைன் ஆகிருக்கணும், விச் மீன்ஸ் அங்கே ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கணும். இங்கே எல்லாரும் முட்டிக்கிறாங்க. முட்டுறதுக்கான காரணம் அங்கே ஒரு எனர்ஜி இருக்குது. ஆனால் அவங்க சரியாக இப்படி முட்டாததுனால தான், அவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்காததுனால தான் அங்கே ரேட் வந்துட்டு கம்மியாக இருக்கணும். அண்ட் ஸோ ஆப்ஷன் பி வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட், இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் த எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் த கொலைடிங் மாலிகுல்ஸ் மஸ்ட் ஹேவ். அந்த கொலைடிங் மாலிகுல்ஸ்க்கு என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட், 2 மாலிகுல் முட்டணும்னா அவங்க 2 பேருக்கும் தேவையான எனர்ஜி அங்கே இருக்கணும். விச் மீன்ஸ் அவங்க 2 பேருக்கும் முட்டுறதுக்கான த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அங்கே இருக்கணும். ரெண்டாவது, சும்மா முட்டிக்கிட்டா நடக்குமா? நடக்காது. ப்ராப்பரான ஓரியன்டேஷன் இருக்கணும். ஒரு பாசிட்டிவ் அயான் ஒரு நெகட்டிவ் அயான் கூட முட்டிக்கணும், விச் மீன்ஸ் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் அண்ட் மினிமல் எனர்ஜி டு டூ திஸ் முட்டல் கண்டிப்பாக தேவை. அதனால நமக்கு த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியும் ப்ராப்பர் ஓரியன்டேஷனும் வேணும். ஆப்ஷன் சி வுட் பி த ரைட் ஆன்சர். புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷனில் இது வந்துட்டு எக்ஸோதெர்மிக்காக இருக்குது. எவ்வளோ எக்ஸோதெர்மிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட டெல்டா ஹெச் சேஞ்ச் இன் என்தால்பி, அதாவது ரியாக்டன்ட் ப்ராடக்டாக மாறுது இல்லையா, அப்போ ப்ராடக்டோட எனர்ஜி மைனஸ் ரியாக்டன்ட்டோட எனர்ஜி 30 கிலோ ஜூல்ஸ் வரைக்கும் இருக்குது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான்? த ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் செட் டு பி 249. அதாவது ஃபார்வர்ட் எனர்ஜியோட ஆக்டிவேஷன் எனர்ஜி இஎஃப் வந்துட்டு 249 இருக்குது. தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ரிவர்ஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரிவர்ஸ் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி என்னவா இருக்கும்? இதுதான் கேள்வி. ஸோ கண்ணா நமக்கு பொதுவாக என்ன தெரியும்? நம்மளோட சேஞ்ச் இன் என்தால்பி இஸ் நத்திங் பட் E forward minus E backward-ஆ இருக்கும் in case of exothermic. இதுவே endothermic-னு கொடுத்தானா E backward minus E forward. In simple case என்னோட delta H பாசிட்டிவாக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் வேல்யூ போட போகிறேன். ஸோ E forward அப்படிங்கிறது இங்கே 249-ஆ இருக்குது. ஓகே, டெல்டா ஹெச்ங்கிறது இங்கே 30-ஆக இருக்குது. ஸோ எனக்கு EB பேக்வேர்ட் ரியாக்ஷனோட ஆக்டிவேஷன் எனர்ஜி தான் வேணும். அதை ஒரு சைடில் வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் அப்படியே இப்படிக்கா இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இட் இஸ் none other than 249 minus 30 which is equal to 219. சாரி, மாற்றி எழுதிட்டேனா? மைனஸ் ஆஃப் மைனஸ் 30. எஸ், இங்கே ஒரு மைனஸ் வரும் கண்ணா. மைனஸ் ஆஃப் மைனஸ் 30 அப்படி பண்ணேன்னா எனக்கு ஈஸ் 279 வரும். ஓகே, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சரியா? ரைட். ஓகே, next question.
The activation energies for forward and backward reactions are given below. EF கொடுத்துட்டான், EB கொடுத்துட்டான். இந்த reaction என்னன்னு கேட்டிருக்கான். சரி, E forward என்னன்னு பாருங்க, it is 30.5. E backward என்னன்னு பாருங்க, it is 45.4. ரைட்? இப்போ இந்த question பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட forward reaction நடக்கிறதுக்கான தேவைப்படுற activation energy விட என்னோட backward reaction ஓட activation energy அதிகமாக இருக்கு. எஸ், அதிகமாக இருக்கு. which means இது if in case forward வந்துட்டு backward விட கம்மியாக இருந்துச்சுன்னா, whenever activation energy of forward is lesser than backward, அது கண்டிப்பாக எக்ஸோதெர்மிக்காக தான் இருக்கும். ஏன்னா எக்ஸோதெர்மிக்கில் தான் நமக்கு ஹீட் வந்து எவால்வ் ஆகும். கரெக்டாக ரியாக்ஷன்லேருந்து ஹீட்டு எவால்வ் ஆகும். இந்த ஹீட் எங்கேருந்து வந்திருக்கணும்? ரியாக்டன்ட்டோட எனர்ஜியிலேருந்து தான் வந்திருக்கணும். அப்போ ரியாக்டன்ட்டில் இருக்கக்கூடிய எனர்ஜி, சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது, அந்த 100லேருந்து ஒரு 30 ஹீட்டாக போயிடுச்சுன்னா, அப்போ மிச்சம் 70 தானே என்னோட ப்ராடக்ட் கிட்டே இருக்கும். 70 எனர்ஜி தானே என்னோட ப்ராடக்ட் கிட்டே இருக்கும். அதனால தானே ரியாக்டன்ட்டோட எனர்ஜியை விட ப்ராடக்டோட எனர்ஜி எக்ஸோதெர்மிக்கில் கம்மியாக இருக்குது. அண்ட் ஸோ activation energy needed for forward reaction is said to be always smaller than backward reaction in case of exothermic. ஓகேவா? ரைட்? எண்டோதெர்மிக்னா அப்படியே உள்டா. இதுவே இங்க ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட வேல்யூ அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷனோட வேல்யூ இது ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டானா, அது எக்ஸோவும் இல்லை எண்டோவும் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ரைட்? ஓகே, இன்னும் 2 கொஸ்டின் தான் கண்ணா, முடிச்சா சூப்பராக டக்கராக இந்த சாப்டருக்கு தேவையான அத்தனை ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸையும் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ பார்க்கலாம் வாங்க. ஹையர் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் ஆர் ரேர் டியூ டு. மேம், நானும் உங்கள்கிட்ட இது கேட்கணும்னு நினச்சேன். நீங்களும் ரியாக்ஷனை பற்றி பேசும்போது 0th ஃபஸ்ட்டை பற்றி தான் பேசுகிறீங்க, செகண்டை பற்றி கூட ரொம்ப ரேராக தான் பேசுகிறீங்க. ஏன் 3rd 4th பற்றியெல்லாம் நம்ம பேச மாட்டேங்கிறோம்? The only reason is நம்மளோட ஆர்டர் 3rd ஆர்டர் இல்லைன்னா அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அங்கே சைமல்டேனியஸ் கொலிஷன் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. 0th ஆர்டர் ரியாக்ஷனாக இருந்துச்சுன்னா அங்கே என்னோட மாலிகுல்ஸ் நல்லா முட்டிக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா 0th விட கொஞ்சம் ஸ்லோவாக முட்டிக்கும். செகண்ட் ஆர்டர்னா 0th அண்ட் ஃபஸ்ட்டை விட கொஞ்சம் ஸ்லோவாக முட்டிக்கும். இதுவே 3rd ஆர்டர்னா முட்டுறதுக்கான சான்சஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் 3க்கு மேலே போனோம்னா ஹையர் ஆர்டர்ஸ் விச் இஸ் ஃப்ரம் 3 to infinity, இந்த ஆர்டர்ஸ்லாம் முட்டிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம அந்த இடத்துல எல்லாம் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப ரேருன்னு சொல்கிறோம். நடக்காதுன்னு சொல்ல வரல, ரொம்ப ரேராக நடக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் டக்கரா சூப்பராக முடிச்சிடலாம். ஆஃப்டர் இன்ட்ரடியூசிங் ஆல்சோ இந்த கொஸ்டின் முடிச்சதுக்கப்புறம் இந்த சாப்டரை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ கீப் ஆன் வாட்சிங். சரியா? ஆஃப்டர் இன்ட்ரடியூசிங் த ஃபேக்டர் பி, எக்ஸ்பிரஷன் ஃபார் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பிகம்ஸ். அதாவது நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கூட நான் ஒரு ஃபேக்டர் பியை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது என்னோட என்டையர் ரேட் வந்துட்டு என்னவா மாறும்னு கேட்குறாங்க. ரைட், எனக்கு ஆஸ் பர் அர்ரேனியஸ் ஈக்குவேஷன் ரேட்டுக்கான ஃபார்முலா இதுதான். ரேட்டுன்னு கேட்டானா 𝑧𝑒⁻−𝑒𝑎/RT, இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் இந்த ஈக்குவேஷனில் நான் P அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அந்த P எக்ஸ்பிரஷன் நியூமரேட்டரில் தான் இருக்கும். கரெக்டா? ரைட். அதனால என்னோட P எக்ஸ்பிரஷன் இங்கே நியூமரேட்டரில் ரைட் இப்படி வந்துடுது. ஓகேவா? ஓகேவா? ஸோ அவுட் ஆஃப் தீஸ் 4 ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன் வரும்? கண்டிப்பாக ஆப்ஷன் பி வரும். மேம், அப்போ ஆப்ஷன் சி வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் பி ஆப்ஷன் இல்லைன்னா மட்டும் சிக்கு போனால் போதும். சியுமே கரெக்டு தான். ஏன்னா இங்கே e⁻−EA கொடுத்துருக்கான், இங்கே e⁻+EA கொடுத்துருக்கான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் கண்ணா. ஓகேவா? ரெண்டுமே ஒன்று தான். பட் இந்த மாதிரி 2 ஆப்ஷனுமே ஒரே மாதிரி சிமிலராக கொடுத்தான்னா ஆல்வேஸ் கோ வித் திஸ், பிகாஸ் இதுதான் அர்ரேனியஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இதை பார்த்து முடிச்சு இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைன்னா மட்டும்தான் இந்த ஆப்ஷனுக்கு போகணும். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா?
ஓகே கண்ணா. ஸோ இப்போ ஓவராலாக நம்மளோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்க்கான எல்லா ப்ராப்ளம்ஸையும் ஸ்டார்டிங் ஃப்ரம் பிகினர் லெவல் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் பார்த்துருக்கோம். வெயிட் இதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செஷன் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் இப்போ நம்ம பார்த்த ஃபார்முலாஸ் என்னென்ன, மேம் ப்ராக்டிஸ் கொஷினில் ஒரு சில எக்ஸப்ஷன் சொன்னேன் இல்லையா, அந்த எக்ஸப்ஷன் கேஸ் என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஃபார்முலா ஷீட்டில் எழுதி வைக்கணும். ஃபார்முலா ஷீட்டில் எழுதி வச்சுட்டு டெய்லி காலையில், சாயங்காலம், ராத்திரி 3 வேளை சாப்பிட்ற மாதிரி 3 வேளை எதர் உங்கள் ரூமோட கதவுக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் படுக்கிற இடத்துக்கு முன்னாடியோ ஒட்டி வச்சுருங்க. 3 வேளை இதை மறக்காமல் பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு தடவை வாசிச்சு பாருங்கள். நீங்கள் மெமரைஸ் பண்ணி அப்படியே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு தடவை வாசிச்சு பாருங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் நீங்களா அந்த ஃபார்முலாவை சொல்ல ஆரம்பிப்பீங்க. வித்தின் 2 to 3 வீக்ஸ் நீங்கள் சூப்பராக அந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணிடுவீங்க. புரிஞ்சிச்சா? இதை மட்டும் ட்ரை பண்ணுங்க கண்ணா. இட் வில் ரியலி ஹெல்ப் யூ அவுட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே கைஸ். இந்த மாதிரி ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான, அப்டேட்டடான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு சின்ன லைக்கை மட்டும் போட்டு விட்டுட்டு, ஏதாவது கண்டென்ட் பேஸ்ட் வீடியோ பண்ணணும்னா, மேம் இந்த டாபிக் மேலே எனக்கு டவுட் இருக்குது, ஆர் நியூஸில் இப்படி சொல்லியிருக்காங்க, இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நியூஸ், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மேம் அந்த வீடியோ 1 to 2 டேஸ்க்குள்ளே போட்டுடுறேன். இதுக்கு முன்னாடியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, நோமன்க்ளேச்சர், மீசோமெரிக் எஃபெக்ட், ரெசனன்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களோட ஆஸ்பெக்ட் பேசிஸில் நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். சிமிலர்லி உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலும் போடுங்க, ஐ வில் கோ த்ரூ இட். ஆல்சோ இந்த மாதிரி வீடியோஸ் எந்த டைமுக்கு எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம டெலிகிராம் சேனலை மட்டும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் அப்டேட்ஸை அப் டு டேட்டாக வாங்கிக்கலாம். ஓகே கண்ணா, ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு ஈவினிங் நம்மளோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட செஷனில் உங்களை மீட் பண்ணுறதுக்காக மேம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Until then, this is Premila Ma'am signing off. Thank you and have a great day.